மனநிலைகள் முற்றிலும் வேறுபட்டவை, மேலும் பிரச்சனைகளும் முற்றிலும் வேறுபட்டவை. வங்காளத்தை இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். லக்ஷர் பண்டார் சொல்லுங்கள், விதா பண்டார் சொல்லுங்கள், அது எனக்கு குறைவு. லக்ஷர் பண்டார், யுவஸ்ரீ, யுவசாதி இவற்றை கொண்டு மக்களின் வாயை மூட முயற்சி செய்யப்படுகிறது. ஒரு பாட்டி மிகவும் தீயவர், மற்றவர் ஒரு மாதிரி குறைவான தீயவர். 20 வருடம் 30 வருடமாக ஓட் கொடுத்து வருகிறார்கள். அவருடைய பேரும் வெட்டப்பட்டது. என் கணவர் அவமதிக்கப்பட்டார், நானும் அவமதிக்கப்பட்டேன். இம்முறை மக்கள் மாற்றம் விரும்புகிறார்கள். மக்களோட மிகவும் புத்திசாலிகள், மேலும் வங்காளிகள் இன்னும் அதிக புத்திசாலிகள். நான் சொல்வதென்றால் அதனால் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். யார் வந்தாலும் நல்லதே நடக்கும். வணக்கம், கவுண்டவுன் பெங்காலுக்கு வரவேற்கிறோம். நாங்கள் சுற்றிப்பயணம் செய்து வருகிறோம். மேலும் இது வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் கிளை மின்னலாகவும் இருந்தது. மேலும் நான் குறிப்பிடுவது வானிலையே அல்ல, இது உண்மையிலேயே மிகவும் புயலான எலெக்ஷனாக இருக்க தொடங்கியுள்ளது. இங்கே பிஷ்ணுபூர் 1, என் பிளாக், டைமண்ட் ஹார்பர், ஹோல்டா எல்லாம் சேர்த்து கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் 5500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணிகளை இந்த டைமண்ட் ஹார்பரின் புண்ணிய பூமியில் செய்துள்ளோம். நீங்கள் எல்லோருடனும் நன்றாக இருங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள். ஜெய் பங்களா. எல்லோரும் சொல்லுங்கள், பாரத் மாதா கே. பாரத் மாதா கே. மேலுமா இங்கே என்ன நடக்கிறதோ அதுக்கு வங்காளத்துக்கு அப்பாலும் பெரிய விளைவுகள் இருக்கும். நன்கு அறியப்பட்ட மற்றும் சரியான ஒரு கூற்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு வங்காளத்தில் நடப்பது நாளை இந்தியாவின் பிற பகுதிகளில் நடக்கும். சரி, அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியமானது. இப்பொழுது இந்த கவுண்டவுன் ஷோவில் எனது திறமையான சகாக்களும் நானும் களத்தில் உள்ள சாதாரண வாக்காளர்களுடன் பேசிய மற்றும் வெவ்வேறு கட்சிகளின் அரசியல் தலைவர்களுடன் பேசிய எங்கள் அனுபவத்தை பற்றி பேசுவோம். ஆனால் முதல்ல வங்காள அரசியலில் இந்த நிலைக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 3 கட்டங்கள் இருந்துள்ளன. அமேசிங் 3 வெவ்வேறு கட்டங்கள். எந்த மாநிலத்திலும் ரொம்ப அன்யூஷுவல். நாம் இந்த நிலைக்கு எப்படி வந்தோம், மம்தா பானர்ஜி 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் நிலைக்கு எப்படி வந்தோம் என்பதிலிருந்து தொடங்குவோம். திரும்பி பார்த்தால் மேற்கு வங்க அரசியலில் 3 தனித்துவமான கட்டங்கள் உள்ளன. முதல் கட்டம் அது 1996 முதல் 2001 வரை நடந்தது. அது மம்தாவின் எழுச்சி, டிஎம்சியின் எழுச்சி. அதில் அவர் காங்கிரஸை தகர்த்தார். காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40% ஒரே எலெக்ஷனில் வெறும் 8% குறைந்தது. மேலும் அவர் கிட்டத்தட்ட 0 சுமார் 31% உயர்ந்தார். அது தேர்தல்களில் அரிதாக காணப்படும் ஒரு அபாரமான மாற்றமாகும். இப்பொழுது 2ஆம் கட்டத்திற்கு செல்வோம். அது 2001 மற்றும் 2016க்கு இடையில். அது மீண்டும் டிஎம்சியின் எழுச்சி, ஆனால் இந்த முறை அது இடதுசாரிகளை தகர்க்கிறது. 2001இல் இடதுசாரிகள் கிட்டத்தட்ட 50%, 49.1 இருந்தனர். அது 27% குறைந்தது. மேலும் அவர் 31%லிருந்து 45% வரை உயர்ந்தார். மீண்டும் ஒரு மிகப்பெரிய மற்றும் மிக அன்யூஷுவல் மாற்றமும் இந்த அளவிலான ஒரு திருப்பமும் இந்திய அரசியலிலும் உலகெங்கிலும் அரிதாகவே காணப்படுகிறது. பின்னர் வங்காள அரசியலின் 3ஆம் கட்டம் வருகிறது. 3ஆம் கட்டம் என்பது பாஜகவின் எழுச்சி. 3ஆம் கட்டம் என்பது 2016 முதல் 2021 வரை சமீபத்திய கடந்த சட்டமன்ற எலெக்ஷன். எனவே பாஜகவின் எழுச்சி காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளில் எஞ்சியிருந்த அனைத்தையும் தகர்க்கிறது. 2016இல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் இணைந்து சுமார் 39.5 ஆக இருந்தனர். மேலும் அவர்கள் சுமார் 10% குறைந்தனர். மேலும் பாஜக 10%லிருந்து 38% உயர்ந்தது. இவை இந்த அபாரமான மாற்றங்கள். மேலும் இப்போது நாம் அங்கு தான் இருக்கிறோம். நான் கேட்குறேன், நான் நினைக்கிறேன், மோனிதீபா என்ன தவறாக நினைக்காதீங்க. இது எடுத்துன்னு கியூடாதீங்க நிச்சயம். நீங்கள் இந்தியாவின் ரொம்ப மதிக்கப்படும் பத்திரிகையாளர்களில் ஒருத்தர். நீங்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் அரசியலை கவனித்திருக்கிறீர்கள், நீங்கள் அதை வேறு யாரையும் விட நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதை எங்களுக்கு விளக்குங்கள். குறிப்பாக இந்த இளைஞருக்கு இந்த 3 கட்டங்கள், காங்கிரஸின் இழப்பில் மம்தா வந்தது, பிறகு இடதுசாரிகளின் இழப்பில், பின்னர் திடீரென பாஜக இவ்வளவு வேகமாக வளர்ந்தது. என்ன நடந்தது என்று இந்த மாற்றம்? வரலாற்றிற்குள்ள அதிகம் செல்ல விரும்பவில்லை. நான் எடுத்துக்கொள்வேன், நான் நாள் முழுவதுமாக எடுத்துக்கொள்ள முடியும்.
ஆனால் உண்மை என்னவென்றால் மம்தா தனது திரிணாமுல் காங்கிரஸை 1998 உருவாக்கினார். பின்னர் 2004 இருப்பினும் ஒரு ஆரம்ப வெற்றிக்கு பிறகு அவர் நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்தை பெற்றார். அவர் தனது பார்ட்டியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரே நபராக குறைக்கப்பட்டார். அது 2004ஆம் ஆண்டு. மேலும் அந்த நேரத்தில் நிறைய பேர் மம்தாவை ஒதுக்கி தள்ளினார்கள். பட் ஆனால் நீங்கள் அப்படி செய்யல. இல்லை, அதாவது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒன்று வரப்போகிறத நீங்கள் பார்த்தீங்க. நான் அவரை 1984 கவனித்து வருகிறேன். மேலும் கதை இன்னும் முடியவில்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் 84 பிறக்கல, சும்மா இருங்க. இந்த தொடரலாம். ஆக மம்தா பானர்ஜி 1994 திரிணாமுல் காங்கிரஸின் ஒரே M.P. அடுத்து என்ன நடக்கிறது என்றால் சச்சார் கமிட்டி வருகிறது. சைல்டட் சச்சார் கமிட்டி அது இந்தியா முழுவதும் உள்ள முஸ்லிம்களின் நிலையை ஆராய்ந்து மேற்கு வங்கத்தின் செயல்பாடு மிகவும் மிகவும் மோசமாக உள்ளது என்று சொல்கிறது. மேலும் அது அவர் பற்றி கொள்கிறார். சரி, அவர் அதை பற்றி கொள்கிறார். மேலும் நாம் உண்மையில் அதற்குள் செல்வோம். எங்கூரில் இந்து முஸ்லீம் அம்சம். ஆனால் ஒத்துவது அந்த மாற்றத்தில் அதுதான் முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாற்றத்தில் முக்கியமானது, அதாவது இடதுசாரிகளிடமிருந்து ஆதரவு விலகியது மற்றும் மம்தா பானர்ஜி அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது. அதனுடன் சிங்கூர் மற்றும் நந்திகிராமையும் மறந்து விடாதீர்கள். பாஜகவின் சமீபத்திய எழுச்சியை பற்றி என்ன ஒரு அபாரமான அதிகரிப்பு. சரி, தெரியுமா, வங்காளம் ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்தது. 37 ஆண்டுகளாக சிபிஎம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மாநிலத்தை ஆண்டன. காங்கிரஸ் எப்போதும் இரண்டாவதாக மற்றும் காங்கிரஸ் சாதாரணமாக டெல்லியில் அதிக ஆர்வம் காட்டியது. அஜித் பாஞ்சா, பிரதம் முகர்ஜி, கனிகாந்த் சௌத்ரி எல்லோரும் அங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள், இங்கே அல்ல. அதனால் இங்குள்ள பார்ட்டி மேலும் மேலும் பலவீனமடைந்தது. மற்றும் திருமதி பானர்ஜி 90களின் ஆரம்ப மத்திய காலங்களிலிருந்து போராட்டம் நடத்தி வருகிறார். 1998 அவர் ஒரு பார்ட்டியை உருவாக்கினார். ஜோதிபாசு 2000 ஓய்வு பெற்றார். அதனாலே அந்த பழைய உங்களுக்கு தெரியும். ஜோதி பாசு நிரந்தரமாக வீழ்ந்தார். அதனால் நான் சொன்னது போல இந்த 2 கட்சிகளும் சண்டையிட்டு கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றன. அதனால் ஒரு தலைமுறை மாற்றம் இருந்தது என்று நினைக்கிறேன். எப்போது என்றால், மேலும் மம்தா நிச்சயமாக முதலில் காங்கிரஸ் ஓட்டை பெற்றார். ஏனென்றால் அவர் ஒரு காங்கிரஸ் பெண்ணாக இருந்தவர். பின்னர் 2011 நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் வீழ்ந்தனர். கம்யூனிஸ்டுகள் மம்தாவிடம் வீழ்ந்தனர். அது அவர்களை மேலும் பலவீனப்படுத்தியது. அதனால் அப்புறங்க அவர் அவங்களுடைய ஓட்டை எடுத்துக்கிட்டார். அப்புறங்க பாஜக வந்தது. கேட்டு நீங்கள் திடீரென பாஜக மீதும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த உங்களுக்கு தெரியும், இடதுசாரி இருக்கும்போது எப்போதும் வலதுசாரியும் இருக்கும். இன்னொன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், 2 இடங்களும் காலியாகிவிட்டன. காங்கிரஸ் அந்த இடத்தை காலி செய்தது. சரி, இடதுசாரிகள் அந்த இடத்தை காலி செய்தார்கள். மேலும் பாஜக புத்திசாலித்தனமாக உள்ளே புகுந்தது. மேலும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததைப் போல பாஜக பின்னர் மீதமிருந்த அந்த சில்லறையை எடுத்துக்கொண்டது. அப்புறம் மீண்டும் உண்மையில் இது ஒரு 2 பார்ட்டி அமைப்பாகிவிட்டது. வங்காளத்தில் 40 சொச்சமாண்டுகளாக இருந்ததைப் போல. ஆக நாம் தொடங்கிய இடத்துக்கே திரும்பி வந்து விட்டோம். 2 கட்சிகளுமே புதியவை, 2 கட்சிகளுமே வித்தியாசமானவை. உங்களுக்கு டேட்டாவினா ரொம்ப பிடிக்கும். பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் 10% கிட்டத்தட்ட 38% வரை சென்றது. அது அபாரமானது. வெறும் 2016 சமீபத்தியதற்கும் இடையே உள்ள ஒரே ஒரு எலெக்ஷனில் அந்த திடீர் மாற்றத்தை எது விளக்கியது? டோரை தொட்டு சென்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன். சிபிஎம் அல்லது இடது முன்னணியில் ஒரு வெற்றிடம் இருந்தால் தோல்வியடைந்ததால் யாரும் செல்ல வேறு இடம் இல்லை. அதாவது சிபிஎம் ஒரு மாற்றாக இருக்கவில்லை. அவர்களிட்ட இனிமேலும் தலைமைத்துவம் இல்லை. பாஜகவிடம் நிதி இருந்தது, அதுக்கு ஒரு தேசிய தலைமைத்துவம் இருந்தது. இதை அவர்களால் கைப்பற்ற முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். மேலும் களத்திலே பணியாற்றும் சிபிஎம் தொண்டர்கள் பலரையும் அவர்கள் பெற்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது அவர்களுக்கு உதவியது, தெரியுமா? அதை வச்சு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமாம். ஆனால் இடதுசாரிகள் பாஜகவுக்கு சென்றது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே பாஜிடமிருந்து தொடருங்கள். நீங்கள் எழுப்பிய விஷயங்களில் ஒன்று பிஜேபியும் கொஞ்சம் மாறிவிட்டது என்பதுதான். எந்த விதத்தில்? சரி, 2021 டெல்லியிலிருந்து பிஜேபி தலைவர்கள் அலையாக வந்தார்கள். மத்திய பிஜேபி தலைமை தான் இங்கே எலெக்ஷனை நடத்தி கொண்டிருந்தது போல இருந்தது. அது மாறிவிட்டது.
பிரதமர் வந்து மம்தா பானர்ஜியை தனிப்பட்ட முறையில் தாக்கினார். இப்போது அவர் தனது எந்த பேரணிகளிலும் அவள் பெயரை குறிப்பிடுவதில்லை. அவர் தீதி தீதி என்று சொன்னது ஒரு பெரிய தவறு. தீதி தீதி அந்த சீண்டல் உண்மையிலேயே மோக்கு ரொம்ப தவறாக போய்விட்டது, ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அதனால் இந்த முறை அவள் பெயரை குறிப்பிடக்கூட இல்லை. மேலும் பெங்காலி வாக்காளரை நோக்கிய பிஜேபியின் வியூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமாம், அது மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் தீதி அல்லது தீதின்னு சொல்லலை, ஆனால் அவர் குஸ்பேத்தியான்னு சொல்கிறாரு. ஆனால் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் அதுக்கு அப்புறம் வருவோம். நான் இப்போ ஷிகா மற்றும் மனுஷ் கிட்ட பெண் வாக்காளர்களை பற்றி கேட்க விரும்புகிறேன். மம்தாவினுடைய உண்மையான பலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெண் வாக்காளர்கள் மத்தியில் அவங்க எவ்வளோ வலிமையாக இருக்காங்கன்றது அமேசிங். தரவுகளை பாருங்கள். அதிகமான பெண்கள் டிஎம்சியை ஆதரிக்கிறாங்க. பாஜகவை விட டிஎம்சியின் முன்னிலை அமேசிங். ஆண்கள் மத்தியில் பாஜகவை விட வெறும் 4% முன்னிலை தான். டிஎம்சி பாஜகவை விட 4% அதிகம். பெண்கள் மத்தியில் இது பாஜகவை விட 10% அதிகம். 10% அதிகம். இது எந்த ஒரு தேர்தல் தரநிலைகளின்படியும் ஒரு பெரிய வித்தியாசம். அப்போது நீங்கள் பலதரப்பட்ட பெண்களிட, இந்துக்கள், முஸ்லிம்கள், உயர் சாதி, கீழ் சாதி என பலரிடமும் பேசிட்டு இருந்தீங்க. மம்தாவுடன் இந்த நெருக்கம், இந்த ஈர்ப்பு, இது என்ன? நீங்க சொல்றது சரிதான். மம்தா இன்றும் அனைத்து சாதி வர்க்க சமூகங்களைச் சேர்ந்த பெண்களிடையே பெரும் செல்வாக்கை பெற்றுள்ளார். மேலும் இந்த விசுவாசத்தின் பெரும் பகுதி அவர் ஆட்சியில் இருந்த கடந்த ஆண்டுகளில் அவர் தொடங்கிய திட்டங்கள் அவர்களுக்கு நேரடியாக பயனளித்துள்ளன என்ற உண்மையிலிருந்தும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு கன்னியாஸ்ரீ இருக்கிறது, பிறகு பெரிய பாக்யஸ்ரீ, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அது நல்லா இருக்கு. மேலும் எங்களுக்காக சைக்கிள், ஃபோன் இதெல்லாம் டொனேட் பண்றாங்க. இதெல்லாம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. லக்கி பண்டார் கிடைக்குதா இல்லையா? ஆமா கிடைக்குது. அவரால தான் இது கிடைக்குது. அவங்க இருக்கணும். லக்கி பண்டார் பணம் கிடைக்குது, வீட்டு செலவுக்கு பயன்படுது. லக்கி பண்டார்ல இருந்து கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு என் வீட்டுக்கு என்ன தேவையோ வேற என்ன அதுக்கு பயன்படுத்துவேன். ஓட்டு யாருக்கு போடுவேன் போட மாட்டேன்னு அதை சொல்ல முடியாது. ஆனா லக்கி பண்டார் கொடுக்கறாங்க, எங்களுக்கு உபகாரமா இருக்கு, இதை சொல்ல முடியும். அந்த பணம் வந்தா அதை வச்சு என்ன பண்றீங்க? வேலைக்கு பயன்படுது, குழந்தையின் படிப்புக்கும் பயன்படுது, எங்க சம்சாரம் நடத்துறதுக்கும் பயன்படுது. நல்ல காரியத்துக்கு தானே, பணம் கெட்ட காரியத்துக்கும் பயன்படும்ல. இது நல்ல காரியத்துக்காக பயன்படுது. ரொம்ப நல்லது. என் பையனுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் கிடைக்குது. எங்களுக்கும். ஆனா பிஜேபி சொல்லுது 1500 ரூபாய் கிடைக்குது இல்ல? ஆமா, அவங்க நாங்க வந்தா 3000 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அப்ப கிடைச்சா பாத்துக்கலாம். வர்றப்ப எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க, முதல்ல வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு விதவை உதவித்தொகை கிடைக்குது. லக்கி பண்டார் இவங்களோடது. எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. உங்களுக்காக என்னவெல்லாம் செய்தார்கள்? எங்களுக்கு பென்ஷனுக்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். அப்புறம் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிவிட்டாங்க. எதை செஞ்சுட்டாங்களோ அதை செஞ்சு விட்டாங்க. தீதி இவ்வளவு உதவி செய்கிறார், அதனால தீதிக்கே கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் யார் உதவி செய்வார்களோ, யார் அதிகமாக கொடுப்பார்களோ அவர்களுக்கே கொடுப்பேன். என்ன? ஆமா, நான் தீதிக்கே கொடுப்பேன். ஏன்? லக்ஷ்மீர் பண்டார் கொடுக்கிறார். லக்ஷ்மீர் பண்டார் கொடுப்பதோடு பயங்களுக்கு யுபசாதி கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மீர் பண்டார் என்று சொல்லுங்கள், முதியோர் உதவித்தொகை என்று சொல்லுங்கள். ஆமாம், இவைகள் இந்த அதாவது இளைஞர்களுக்கு இதன் மூலமாக அதன் பிறகு அவர்களுக்கும் பணம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது, எங்களுடைய அக்கவுண்ட்ல விழுகிறது. ஸோ அது ஓன்லி ஃபார் எனக்கு, வேற யாருடையதும் இல்லை, அது என்னுடையது. அதனால் இந்த முறை என் 1500 ரூபாய் என் கணக்கிற்கு வந்துவிட்டது என்பதால் என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னியாஸ்ரீ இருக்கிறது, அது சமீபத்தில் தான் தொடங்கியுள்ளது. யுவ சாதி தொடங்கியுள்ளது. அப்புறம் என்ன இருக்குது, அந்த சைக்கிள் கொடுப்பாங்களே, அதை என்ன சொல்லுவாங்க? சபுத் சாதி. இங்கு அரசாங்கம் வழங்கும் வேறு திட்டங்களும் உள்ளன, அதுவே போதுமானது. நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்ததும் ஒரு கிராமத்திற்குள் சென்று ஒரு சிறு பள்ளி மாணவி, பாருங்கள் எனக்கு ஒரு சைக்கிள் கிடைத்துள்ளது என்று சொல்லி மேலும் கீழும் ஓட்டியதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதை நாங்கள் தொலைக்காட்சியில் காட்டினோம். அவள் தனக்கு ஒரு சைக்கிள் கிடைத்திருப்பதை பெருமையாக காட்டிக் கொண்டிருந்தாள். அதனால அது நீங்க சொல்றது சரிதான், அது காலத்துக்கு முன்பு நடந்தது. எனவே அது இருக்கிறார்.
வல்லமெலமால் ஆனால் இப்பல்க இந்த திட்டங்களின் பயனாளிகள் இன்னும் அதிகமாக எதையோ விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம். மேலும் குறிப்பாக நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் கூட ஓரளவு கல்வியின் பலனை பெற்ற சிறுமிகள் மற்றும் பெண்கள். எனவே நான் காலேஜ் ஸ்ட்ரீட்டில் ஒரு இளம் பெண்ணை சந்தித்தேன். மேலும் அவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்ததாக கூறினார். ஆனால் அவர் ஒருபோதும் ஒரு நிரந்தர வேலையில் இருந்ததில்லை. அவர் எப்போதும் ஒப்பந்த அடிப்படையில் தான் இருந்திருக்கிறார். மேலும் அவர் கூறினார், இந்த பட்டாக்களும் இந்த எல்லா ஸ்ரீ திட்டங்களும் எனக்கு போதும், எனக்கு வேண்டியது ஒரு வேலை. எனவே லட்சியங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். மேலும் மம்தா பானர்ஜி அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அல்லது வேறு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வேலைகளின் நிலை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் சந்தித்த ஆசிரியர் ஒரு நிரந்தர வேலையை விரும்புகிறார். 1500 ரூபாய் என்பது அவ்வளவு முக்கியமானதல்ல. ஆனால் முன்பு உண்மையிலேயே வருமானம் இல்லாத ஒரு கிராமத்து பெண்ணுக்கு 1500 ரூபாய் என்பது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாகும். அது அவர்களுக்கு வெளியே சென்று தங்களுக்காக பணத்தை செலவழிப்பதற்கு ஒரு விதமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் தங்களுக்காக சிறிதளவு பணத்தை செலவு செய்யலாம். ஆனால் அது குடும்பத்திற்காகவே. அதனால குடும்பத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். இப்படி பல கோணாஸ்ரீ தேவை, உபஸ்ரீ தேவை, மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இது சரி. ஆனால் லக்ஷ்மீர் பண்டார், யுவஸ்ரீ, யுவசாதி போன்றவைகளை கொண்டு மக்களின் வாயை அடைக்க முயற்சி செய்யப்படுகிறது. நாம் ஏன் அரசிடம் கையேந்தி பணம் வாங்க வேண்டும்? நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்பதற்காக படிக்கிறோம். அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஜாப் கொடுக்க வேண்டும். நாங்கள் அவர்களிடம் பிச்சை எடுத்து பணம் கேட்கவில்லை. அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கல்விதான் தேவை. நான் தற்போது அரசாங்க பெண்கள் பொதுக்கல்லூரியில் ஒரு விருந்தினர் விரிவுரையாளராக டீச்சிங் செய்து வருகிறேன். நான் உதவி பேராசிரியர் தகுதி பெற்றுள்ளேன். ஆனால் இப்போது ஆட்சேர்ப்பு மிக குறைவாக உள்ளது. நான் விரும்பும் ஒரு துறையில் என்னால் வேலை செய்ய முடியலை. நான் வேலை செய்ய மிகவும் விரும்பும் துறையில் எனக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல. இவ்வளோ படி தேவையில்லை. சரியா படிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுதான் சரி. என் வீட்டுக்கு பக்கத்திலேயே அரசு பள்ளி இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அங்கே வரும் மாணவர்கள் பலர் இருந்தாங்க. கல்விக்காக படிப்புக்கு வேற ஒரு அளவுகோல் இருந்தது. ஆனால் 2022க்கு பிறகு, கோவிட்க்கு பிந்தைய காலகட்டத்துக்கு பிறகு நான் பார்க்கிறேன், அதாவது அதிகபட்ச மாணவர்கள் படிப்பை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா வேலை இல்லை அல்லவா? எஸ்எஸ்சியில், பிஎஸ்சியில், WBCS வருடக்கணக்கில் தேங்கி கிடக்கும் போது அவங்க ஏன் படிக்க வேண்டும்? அதனால தான் அவங்களுடைய பெற்றோர் படிப்பை நிறுத்த செய்து அவங்கள கேரளா, யூபி போன்ற இடங்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். இங்கிருந்து சென்ற பிறகு வேலை கிடைப்பது பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறதா? ஆமாம், நிச்சயமாக. நான் பல மாணவர்களை பார்த்திருக்கிறேன். பல திறமையான மாணவர்கள் தங்கள் பட்டப்படிப்பை முடித்த பிறகும் இன்று வரைவே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள். மேலும் அவர்கள் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல வேலையை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இது மிகவும் கவலைக்குரியது. முக்கிய பிரச்சனை என்னென்னால் எங்களுக்கு வேலை பாதுகாப்பு போல வேலைகளும் வேண்டும். இளைஞர்களாகிய நாங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை அதுதான் என்று நான் நினைக்கிறேன். மாற்றத்தால் கொல்கத்தாவில் தொழிற்சாலைகள் வந்தால், இங்குள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைத்தால் மாற்றம் வர வேண்டும். பணத்தால் இப்போது பெரிதாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் ஒரு வேலை கிடைத்தால் அந்த குடும்பத்துக்கு நான் ஆதரவாக நிற்க முடியும். என் தாய் தந்தையருக்கு ஆதரவாக நிற்க முடியும். அந்த பணத்துல என்னால் எதுவும் செய்ய முடியாது. லக்ஷ்மீர் பண்டாரின் அந்த 1800 ரூபாயை கொண்டு குடும்பம் ஓடுமா? 1800 ரூபாயில மேனேஜ் செய்ய முடியுமா? ஆமாம், குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் செய்கிறேன். இதோ உருளைக்கிழங்கு மூழ்கிவிட்டது. உருளைக்கிழங்குக்கு எந்த விலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கிருந்து என்ன நடக்கும்? அந்த படியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எதுவானாலும் சரி, வெறும் படியை கொடுத்து விட்டு எல்லாரும் அமைதியாக, இளைஞர் சமூகம் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். வேறு எதுவும் செய்து கொண்டிருக்கவில்லை. லக்ஷ்மீர் பண்டார் முற்றிலும் பயனற்றது மட்டுமல்ல, மக்களை மேலும் வேலையற்றவர்களாக ஆக்குகிறது. இளைஞர்களாக அவர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. மேலும் ஆட்சியில் இருக்கும் பார்ட்டி, அதாவது TMCP, இளைஞர்களுக்கு 1500 ரூபாயை ஒரு இழப்பீடாக கொடுக்கிறது. அது வழங்க முடியாத வேலை வாய்ப்பிற்கான ஒரு இழப்பீடாகவே கொடுக்கிறது.
ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் வேலையின்மை விகிதத்தை பார்த்தால் மேற்கு வங்கத்தின் வேலையின்மை விகிதம் கணிசமாக குறைவாக இருப்பதை காண்பீர்கள். மேலும் இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு கிடைக்கிறது. நாம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். நகர்ப்புற பெண்கள் அல்லது சற்று அதிகம் படித்த பெண்கள் தாங்கள் பெறும் சமூக மேம்பாட்டு பணம் இருந்த போதிலும் ஏமாற்றமடைந்திருந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் நகர்ப்புற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காது. அவர்கள் ஏமாற்றமடைந்திருந்தால் அவர்கள் ஓட்டுக்கு வருவதில்லை, அல்லது அவர்கள் ஓட்டுக்கு வருபவர்கள் வெளிப்படையாக எங்களை அதிக அளவில் ஆதரிக்கிறார்கள். பெண்கள் 2.4 கோடி பெண்கள், அதாவது 24 மில்லியன் பெண்கள் இன்று வரை லக்கி பண்டார் திட்டத்தை பெற்றுள்ளனர். அது இப்போது 1500 மற்றும் SC/ST பிரிவினருக்கு 1700 கிடைக்கிறது. மனுஷ், நீங்கள் வங்காளம் முழுவதும் பயணம் செய்துள்ளீர்கள். நீங்கள் பல பெண்களிடம் பேசிய போது சில அமேசிங் கண்டுபிடிப்புகளை எங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருந்தீர்கள் இல்லையா? பிரணயில் கூடவே அசாமையும் எலெக்ஷன் கவர் செய்து கொண்டிருந்தோம். இதுக்கு முன்பு நாங்கள் பீகாரை எலெக்ஷன் கவர் செஞ்சிருந்தோம். எனக்கு தோன்றிய மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, அது பீகாராக இருந்தாலும் சரி, அசாமாக இருந்தாலும் சரி, அசாமில் மற்றும் 9 நாள் திட்டம் உங்களுக்கு தெரியும். அங்கு 40 லட்சம் பெண்களின் கணக்குகளில் 9000 ரூபாய் போடப்பட்டது. ஆனால் அங்கும் எங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை, அல்லது எங்களுக்கு பணம் கிடைத்து கொண்டிருந்தது என்று சொல்லும் ஒரு பெரிய பிரிவினரை நாங்கள் கண்டோம். ஆலிங்கல்டின் பதிவு முறையின் அடிப்படையில் இப்பொழுது எங்களை வெளியேற்றிவிட்டார்கள். ஆனால் இங்கு நாங்கள் பார்த்ததில், குறிப்பாக வட வங்காளத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பாஜக ஆதரவாளர் கூட எங்கள் வீட்டில் என்று சொல்லி கொண்டிருந்தார். பெண்களுக்கு இந்த லக்கி பண்டார் கிடைக்குது. லக்கி பண்டார் நாட்டில் நடப்பிலுள்ள ஒரே ஒரு திட்டம் என்று நான் நினைக்கிறேன். இதில் பயனாளியின் எண்ணிக்கை 2,40,00,000. 2,40,00,000 என்பது மிகப்பெரிய எண். இங்கு நான் கண்ட வித்தியாசம் என்னவென்றால், இங்கு விலக்குதல் இல்லை, நீங்களும் நாங்களும் கூட எல்லோரும் சரிதான். ஆம், மற்றும் 2000, அது 24 மில்லியன் பெண்கள். ஆம், மேலும் மோனிதி இருக்கிறார். 2021 தேர்தலில் கொரோனாவின் 2வது அலை இருந்தது. அப்போது மோனிதி அதில் என்னை மீண்டும் மீண்டும் சிலிகுரி பக்கம், வட வங்காளம் பக்கம் அனுப்பி வைப்பார். அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தது, பாஜகவிற்காக பெண்களிடமும் ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. ஆனால் இந்த முறை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தது என்னவென்றால், நாங்கள் சந்தித்த பெண்கள் எவராக இருந்தாலும் லக்கி பண்டார் கிடைக்கிறது. மேலும் அது உங்களுக்கே தெரியும் என்னவென்றால், எங்கெல்லாம் கேஷ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதோ அங்கெல்லாம் பதவியில் இருக்கும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி குறைந்து விடுகிறது. ஆனால் வட வங்காளம் அவர்களின் எபிசென்டர், அது அவர்களின் ஸ்ட்ராங் ஹோல்ட். அங்கே இந்த முறை நான் பார்த்தேன், மம்தா பானர்ஜிக்காக ஒரு சாய்வு இருந்தது. ஆனால் இங்கே மற்றும் உதாரணமாக பீகார் மற்றும் அசாம் இவற்றுக்கும் இடையே உள்ள ஒரு ஸ்லைடு வித்தியாசம் 3 வருஷம் காலமாக நடந்து வருகிறது. எலெக்ஷனுக்கு சற்று முன்பு மட்டுமல்ல, அறிவிப்புக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு சற்று அதிகரித்தாலும், ஆனால் 5 போல இல்லை. 1000, 10,000. சரி, நான் உங்களிடம் பேச விரும்பும் மற்றொரு விஷயம் என்னென்றால், அதை தவிர பெண்களிடையே மிகவும் முன்னிலையில் இருப்பதை தவிர, வங்காள மாநிலத்தில் பெண்களின் வாக்குப்பதிவு சதவீதத்தை பாருங்கள். அதுதான் அதிக பெண் வாக்காளர் வருகை கொண்ட மாநிலம். இந்தியாவில் மேற்கு வங்கம் 82% பெண் வாக்காளர் வருகையுடன் முதல் இடத்தில் உள்ளது. மேலும் பட்டியலின் கீழே பார்த்தால், அதாவது முதல் 10 மாநிலங்கள் அந்த அல்ல, மிக சிறிய மாநிலங்கள் 9வது இடத்தில் குஜராத் 62% உடன் உள்ளது. இது பெண்களின் வருகையை விட 20% குறைவு. வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் 62% உடன். எனவே வாக்குப்பதிவு ஒரு 10% உடன் இணைந்து முன்னிலை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. பெண்கள் மத்தியில் முன்னிலை ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், பெங்கால், அசாம் உட்பட வடகிழக்கு முழுவதும் வாக்குப்பதிவு அதிகமாக உள்ளது. சரி, ஆனால் இது அதிக வாக்குப்பதிவு பற்றும் சரி. इस मामले में यदि आपके पास एक लिंक के बीच पर्याप्त बढ़ता है तो அந்த கலவை அது உங்களை எளிதாக உண்மையிலேயே உங்களுக்கு எல்சைண்ட் வின் பண்ண உதவுகிறது. ஏன் வாக்குப்பதிவு இவ்வளவு அதிகமாக உள்ளது? அதாவது நாங்கள் சமீபத்தில் கிராமங்களில் உள்ள பெண்களிடம் பேசினோம். அவர்கள் மிகவும் அரசியல் ரீதியாகவும் மிகவும் வலிமையாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது அவர்கள் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருப்பதால்.
அவர்கள் நாங்கள் கேட்டோம், உங்கள் கணவர் சொல்கிறது போல் நீங்கள் ஓட்டு செய்கிறீங்களா? அதுக்கு அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அவர் தான். அப்புறம் அவர் சொல்கிறார், உண்மையில் அவள் சொல்கிறது போல் நான் ஓட்டு செய்கிறேன். இது பெங்காலில் அரசியல் அணிதிரட்டலின் வரலாறு. அதாவது ஸ்ரீநாநைசின்னு அதை இடதுசாரிகளின் காலத்தில் பார்த்தேன். அப்போது எல்லோரும் ஓட் செய்ய வருவதை இடதுசாரிகள் உறுதி செய்வார்கள். ஸோ அதே விஷயம்தான் இப்போவும் நடக்குது. டிஎம்சி தொண்டர்கள் அனைவரும் பெருமளவில் ஓட் செய்ய வெளியே செல்வதை உறுதி செய்கிறார்கள். மேலும் அரசியல் பஞ்ச ஒப்படை விழிப்புணர்வும் அந்த அரசியல் ரீதியான ரொம்ப அரசியல் மயமான மாநிலம். ஆமாம், இந்த மாநிலத்தில் உள்ள சூழல் ஒருவேளை மற்ற பல மாநிலங்களில் மீண்டும் காணப்படாததாக இருக்கலாம். மிகவும் சரி. ஓகே, பெண்களிடமிருந்து இந்த எலெக்ஷனில் உள்ள மற்றொரு மிக மிக முக்கியமான காரணிக்கு நாம் செல்லலாம். அது மதப்பிளவு. பாஜக கேம்பெயினின் முக்கிய காரணிகளில் ஒன்று குஸ்பேட்டியான்னு நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அது ஏன்? தரவுகள் என்ன சொல்கின்றன என்று பாருங்கள். வங்காளத்தில் முதலில் முஸ்லிம்களின் சதவீதம் மிக அதிகமாக உள்ளது. மக்கள் தொகையில் 27% முஸ்லிம்கள் மற்றும் 71% இந்துக்கள். அது 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதன் அர்த்தம் உண்மையில் ஒரு பெரிய மாநிலமான வங்காளம் இந்த நாட்டில் முஸ்லிம்களின் 2வது அதிக சதவீதத்தை கொண்டுள்ளது. அசாமில் சற்றே அதிகமாக 34% உள்ளது. ஆனால் மற்றபடி நீங்கள் சத்தீஸ்கர், ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு சென்றால் வெறும் 2% தான். அதனால் வங்காளத்தில் முஸ்லிம்கள் உண்மையிலேயே மிக அதிகமாக உள்ளனர். மற்றும் அது ஓட்டை எவ்வாறு பாதிக்கிறது? அந்த பிரிவினையை பாருங்கள். வெவ்வேறு மத குழுக்கள் மிகவும் வித்தியாசமாக ஓட் 2021 சமீபத்திய சட்டமன்ற எலெக்ஷனை பாருங்கள். இந்து ஓட் டிஎம்சி 49% பெற்றது, பாஜக இந்து ஓட்டில் 50% பெற்றது. முஸ்லிம் ஓட் டிஎம்சி 71% பெற்றது மற்றும் பாஜக 7%. அதனால் அது போன்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 7% உடன் ஒப்பிடும்போது 5% அவர்கள் முஸ்லிம்களை வின் செய்ய முயற்சிக்க வேண்டுமா அல்லது இன்னும் அதிகமான இந்துக்களை வின் செய்ய முயற்சிக்க வேண்டுமா? பாஜகவின் வியூகம் என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் டிஎம்சியின் வியூகம் என்னவாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும், பாஜக தன்னை இந்துக்கள் பக்கம் சாயும் ஒரு பாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது. மற்றும் கேள்வி என்னவென்றால், மறக்க வேண்டாம், சுதந்திரத்திற்கு முந்தைய வங்காளம் மிகவும் துருவப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக இருந்தது. விஷயம் என்னன்னா, சிபிஎம்ஓ அல்லது காங்கிரஸோ அதை ஒரு வங்கியாக பயன்படுத்தலை. இப்போ உங்களிடம் ஒரு பார்ட்டி இருக்குது, அதை ஒரு பலகையாக பயன்படுத்துகிறது. அதனால் பாஜக இந்துக்களிடையே இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதில் நான் ஆச்சரியப்படவில்லை. மற்றும் டிஎம்சி குறைந்தபட்சம் முஸ்லிம்களையாவது ஒருங்கிணைப்போம் என்று சொல்கிறது. அதனால் நாம் பல ஆண்டுகளாக பார்த்து வரும் குறிப்பாக அரசியல் மற்றும் தேர்தல்கள் பற்றிய சோகமான விஷயங்களில் ஒன்று வெறுப்பு அன்பை விட மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் ஒருத்தரை கட்டிப்பிடிச்சா ஸ்விங்கில் எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் நேஷனுக்கு யாரோ. மேலும் இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இந்த ஊடுருவல்காரர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவிலும் கூட அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். வெறுப்பு நல்லா வேலை செய்கிறது. ஓரளவிற்கு இண்டிவருமே வெறுப்பை பயன்படுத்துகிறார்கள். அல்லது வெறுப்பு என்று சொல்ல வேண்டாம், பயம் என்று சொல்லலாம். இது மத்திய அரசு கைப்பற்றிவிடும், வங்காளத்திற்கு பதிலாக இந்தி அல்லது குஜராத்தியை மாற்றுவது மற்றும் இந்த வெளியாட்கள் வருவது போன்ற பயத்தை மம்தா சொல்கிறார். அதுவும் பயம்தான். அதனால் இருவரும் ஒரு விதமாக, அதனால தான் இது கொஞ்சம் புயலான கேம்பெயினாக இருக்கிறது. மம்தா பானர்ஜி துருவப்படுத்த முயற்சிக்கிறார். அவர் முஸ்லிம்களை தூண்டிவிட முயற்சிக்கிறார். மம்தா பானர்ஜி ஒரு வகுப்புவாதி. அவரது அஜெண்டா வகுப்புவாதமானது. அவர் தனது சமாதானப்படுத்தும் அரசியலின் மூலம் முஸ்லிம் ஓட் வங்கியை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார். நாங்கள் அப்படி இல்லை. ஆனால் அப்போ குஸ்பேத்தியா அகதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உண்மையான பிரச்சனை. ஆனால் இது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் இந்திய முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அவர்கள் நமது சகோதர சகோதரிகள். நாங்கள் இந்தியர் அல்லாத முஸ்லிம்களுக்கு, ஊடுருவல்காரர்களாக இருப்பவர்களுக்கு, குறிப்பாக ரோஹிங்கியா மற்றும் பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் அந்த உரைகளை மிகவும் பாரபட்சமான பாஜக தலைவர்களின் உரைகளை கவனித்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீக்குவார்கள் என்பது அவர்களிடமிருந்து மிகவும் தெளிவாக இருந்தது. இது மிகவும் ஆரம்பத்திலேயே
இந்த பயிற்சி SBE தொடங்கி நாங்கள் படிவங்களை நிரப்பத் தொடங்கிய போதே அந்த நேரத்தில் அவர்கள் முன் பாஜக தலைவர்கள் 1 கோடி பேர் நீக்கப்படுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் துருவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மேலும் நீங்கள் மால்டா அல்லது முர்ஷிதாபாத் போன்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள இடங்களின் தரவுகளை பார்த்தால் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் வழக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தால் உங்களுக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் தீர்ப்புக்காக செல்கின்றன. அதாவது 11 லட்சம் தீர்ப்புக்காக. நாங்கள் எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா என அனைவருடையதையும் காட்டுகிறோம். இருந்தும் எங்களை நீக்கிவிட்டார்கள். நாங்கள் எங்கே போவோம்? யாரிடம் சொல்றது? எங்களை மக்கள் நீங்க பங்களாதேஷி, நீங்க பாகிஸ்தானின்னு சொல்லும்போது எப்படி வலிக்கும்னு உங்களால உணர முடியும். இங்கே பங்களாதேஷின் ஓட்டு யாரும் இல்லை. 4 தலைமுறைகளாக 5 தலைமுறைகளாக பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இங்கே வசித்து வருகிறோம். இவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? எதற்காக வெட்டினார்கள் என்பதும் இன்னும் தெரியவில்லை. இப்போ மக்கள் பங்களாதேஷி ரோஹிங்கியான்னு சொல்றாங்க. இப்போது எங்களுடைய 14 தலைமுறை கடந்து விட்டது. ஆரம்பத்திலிருந்தே பல வருடங்களாக நாங்கள் இருக்கிறோம். 100-200 வருஷங்களாக நாங்கள் இந்த மேற்கு வங்காளத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம். ஆனால் இப்போது என்ன காரணத்திற்காக வெட்டினார்கள் என்று யாருக்கு தெரியும்? அந்த பிஜேபி என்ற ஆதரவாளர் இருக்கிறாரே, அவர் சொல்றார், ஆமாம் இவங்களை ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷிகள் என்று, இப்பொழுது அவங்களை விரட்டுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நாட்டு சுதந்திரத்திற்காக எங்கள் முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதால் எங்கள் இரத்தம் கொதிக்கிறது. உயிரை கூட கொடுத்திருக்கிறோம், சந்தா கொடுத்திருக்கிறோம், உழைப்பை கொடுத்திருக்கிறோம், எல்லாமே செய்திருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து நாங்கள் ஊடுருவல்காரர்களா என்று கேட்கிறார்கள். நான் கொல்கத்தாவில் ஒரு பூ மார்க்கெட், மொத்த பூ மார்க்கெட்டுக்கு சென்றேன். மட்டும் ஊடுருவல்காரர் என்ற சொல்லும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது. எல்லோரும் உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இதில் கொஞ்சம் உண்மை இருக்குமோ என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போதே இதுக்கு முன்பு இந்த சொல்லை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் திடீர்னு இது ரொம்ப பொதுவான ஒரு சொல்லாகிவிட்டது. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு தெரியுமா, மம்தா பானர்ஜியும் டிஎம்சியும் கூட பிஜேபியின் யுக்தி புத்தகத்திலிருந்து சிலவற்றை கடன் வாங்கியுள்ளன. நீங்கள் திகாவில் ஒரு ஜெகநாதர் கோயில் கட்டுகிறீர்கள், நீங்கள் ஒரு பெரிய கலாச்சார வளாகத்தை கட்டுகிறீர்கள். ஆகவே அவர்கள் வின் செய்ய முயற்சிக்கிறார்கள். மாதுர்கா, சிந்து, இன்னும் அதிகமான இந்துக்கள், அல்லது எங்களோட இமாமுக்கு படி கொடுக்கிறீர்கள். ஆகவே நான் எங்கோ நினைக்கிறேன். இல்லை மலர், அவர்கள் டிஎம்சி என்பது கோயில், மசூதி மற்றும் தேவாலயம் என்பதை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால நீங்கள் அந்த இடங்களை பார்த்தால் சரி, முஸ்லிம் மக்கள் தொகை 30% இருக்கும். சுமார் 88-89 இடங்கள் உள்ளன. அவற்றை அவர்கள் முழுமையாக வெல்கிறார்கள். அந்த 86 இடங்களையும் டிஎம்சி. ஆனால் அவர்கள் இந்த இடங்களிலும் கூட அவ்வளவு மோசமாக செயல்படுவதில்லை. அவற்றிலும் கூட அவர்கள் 63% பெற்றார்கள். இப்போது அவங்க அதில் சிலவற்றை இழந்திருக்கலாம். அதனால தான் அவர் பயன்படுத்துகிற கேம்பெயின் என்னன்னா, இந்த மக்களும் வெளியாட்கள் என்பது தான். நீங்கள் சிறுபான்மை சமூகத்தினரில் சிலரை கால் செய்யலாம். சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏன்னா நீங்கள் குஸ்பெட்டியான்னு சொல்லும்போது அது வெளியிலிருந்து வந்த ஒருத்தர். ஆனால் அவங்க பாஜக குறிப்பிடுறது முஸ்லீம் குஸ்பெட்டியாக்களை மட்டும்தான். ஆம். மற்ற மேலும் அவரது தற்காப்பு வாதம் என்னவென்றால், இந்துக்கள் அல்ல, நீங்கள் தான் ஊடுருவல்காரர்கள். இந்த இந்துக்களும் குஸ்பெட்டியாக்கள் தான். என் புடியிட்டின் பரிசாலில் இருந்து வந்தது. அதனால் நான் இந்துவாக இருந்தாலும் நானும் ஒரு குஸ்பெட்டியாவா? இல்லை, நான் முஸ்லீம் இல்லை என்பதால் நான் குஸ்பெட்டியா இல்லை. அது எப்படி? நீங்கள் எப்படி அந்த முடிவுக்கு வருகிறீர்கள்? ஆமாம், அதனால மம்தாவுடைய கேம்பெயின் என்னன்னா, நீங்கள் வெளியாட்கள், நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இங்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான். அந்த நேரத்தில் மட்டும்தான் பாஜக உண்மையில் பிரச்சாரம் செய்கிறது. நீங்கள் இங்கு வருகிறீர்கள், கேம்பெயின் முடிந்தவுடன் நீங்கள் திரும்பி சென்று விடுகிறீர்கள். நீங்கள் இந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் வேறொரு கலாச்சாரத்தை கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். எல்லா தலைவர்களும் மத்தியிலிருந்து வருகிறார்கள். ஆமாம், ஒரு இந்து கலாச்சாரம். ஸோ அதனால் அவர்களை குஸ்பெட்டியாக்கள் என்று அழைக்கிறார். புரியுது? சரி, ஆனால் இந்து முஸ்லிம் என்பதிலிருந்து விலகி பார்த்தால் இந்துக்களுக்குள்ளேயும் கணிசமான பெரிய பிளவு இருக்கிறது. உண்மையில் பிஜேபிக்கு அதன் அதிகபட்ச ஆதரவு முற்பட்ட சாதியினர் மத்தியில் தான் கிடைக்குது. ஸோ முற்பட்ட சாதியினர் மத்தியில் பிஜேபி ஆதரவு 53% ஆகவும் ஓபிசி மத்தியில் 54% இருக்கிறது. ஆனால் தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் என்று வரும்போது அது 44 குறைகிறது. எனவே ஒரு சாதி பிளவும் உள்ளது. பிரணோய் இந்த பிஜேபி இங்கே வந்தபோது
அந்த சமயம் வரை இங்கே எந்த சாதி அரசியலும் நடப்பதில்லை என்று நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அவர்கள் எங்கேயோ ஊபி பீகாரிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓபிசி தலித்துகளை ஒரு விதத்தில் ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார்கள். மேலும் ராஜவன்ஷி சமூகம், மதுவா சமூகம் ஆகியவற்றுக்கு இடையில் அவர்கள் சென்றடைந்தார்கள். மேலும் 2019 அல்லது 2021 இரண்டிலும் அவர்களுடைய வெற்றி என்பது இந்த இரண்டு சமூகங்களின் அவர்களுக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் டிஎம்சிக்கு எதிரான ஓட்டாக இருந்த உயர் சாதியினர், முன்னதாக இடதுசாரிகள் மற்றும் காங்கிரசுடன் இருந்தவர்கள் பிஜேபிக்கு மாறியதாலுமே ஆகும். ஆனால் இந்த முறை நாங்கள் பார்த்தோம், குறிப்பாக வடக்கு வங்காளத்தில் அங்கே ராஜவன்ஷி சமூகத்திற்கு மிகவும் அதிக ஆதிக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பல சட்டமன்ற கான்ஸ்டிடியூன்சிகள் இருக்கின்றன. அங்கே அவர்களுடைய ஓட் சதவீதம் 40% வரை இருக்கிறது. ஆனால் கடந்த 2-3 வருடங்களில் மம்தா பானர்ஜி மிகவும் அதிகமாக சென்றடைந்திருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறார். அதன் காரணமாக இந்த முறை அந்த சமூகங்களில் எங்கேயோ ஒரு இடத்தில் பிஜேபியின் ஓட்டு வங்கியாக இருந்த அந்த ஒருங்கிணைப்பில் ஒரு விரிசல் தெரிந்து கொண்டிருந்தது. பிஜேபி ராஜவன்ஷி மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. நாராயணி பட்டாலியனை உருவாக்குவதற்கான முயற்சி இருந்தது. சரி, முயற்சி பண்ணாங்க, இதுவரை நடக்கல. ஆனால் எங்களுடைய தீதி, எங்களுடைய அரசாங்கம் நாராயணி பட்டாலியனை உருவாக்கியுள்ளது. அதன் தலைமையகம் மெக்லிகஞ்சில் உள்ளது. மேலும் ராஜ்பன்ஷிக்காக தீதி என்ன செய்துள்ளார் என்றால் மொழிக்கு மொழி அகாடமியை உருவாக்கியுள்ளார். பள்ளி கட்டியுள்ளார். 200 ராஜ்பன்ஷி பள்ளிகளை கட்டியுள்ளார். சரி, மேலும் ராஜ்பன்ஷி வளர்ச்சி கலாச்சார வாரியத்தை உருவாக்கியுள்ளார். ராஜ்பன்ஷி மக்களுக்காக எல்லாவற்றையும் பண்டுள்ளார். 2019 எங்களுக்கு எவ்வளோ ஓட் கிடைச்சதோ அதை விட பல மடங்கு அதிகமாக ஓட்டு 2024 கிடைச்சது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் டிஎம்சி, சிபிஎம் மற்றும் பிற பார்ட்டிகளின் ஓட்டு நீர்த்து போன விதத்தாலும் அதனுடன் அதிகார வர்க்கத்தின் நாசவேலையாலும் நாங்கள் இங்கு தோற்கடிக்கப்பட்டோம். மேலும் ஊடுருவல் நடந்த விதத்தாலும் போலி வாக்காளர்கள் அதிகரித்ததாலும், அதாவது 2019 மற்றும் 2021 இந்த 5 ஆண்டுகளில் இங்கு முஸ்லிம் ஓட்டுகளின் சதவீதம் சுமார் 15 முதல் 16% ஓட்டு வரை இவர்களுக்கு அதிகரித்துவிட்டது. த ஹிந்து ஓட்டம் கூட பாஜகவுக்கு பின்னால் ஒரே சீராக இல்லை. முன்னேறிய சாதியினர் பெருமளவில் ஆதரிக்கின்றனர். ஆதிவாசிகளும் பட்டியல் சாதியினரும் இல்லை. ஓபிசிக்கள் அவங்க சுவாரஸ்யமானவங்க. அவங்க முன்னேறிய சாதியினரைப் போல பாஜகவை ஆதரிக்கவில்லை. ஆனாலும் இன்னும் மிகவும் உறுதியான ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அந்த தரப்பில் என்ன நடக்குது? அங்கே அது ரொம்ப சிக்கலானது இல்லையா? இது நீதிமன்றம் வரை சென்ற ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனை. எனவே இது நிறைய சட்டபூர்வமான மொழி. நம்ம அதை நேரடியாக பார்ப்போம். அடிப்படை விஷயம் என்னவென்றால் 2021 நாம் பார்த்தது பாஜக மதுவாக்களை அணுகியது தான். மதுவாங்கிறது வங்காளதேசத்திலிருந்து வங்காளத்துக்குள் வந்த இந்த இந்து சமூகம், அவர்கள் செறிவாக உள்ள இந்த இடத்துல குடியேறி வெளிப்படையாக ஓட்டாய், உங்களுக்கு தெரியும், 40 முதல் 80 வரையிலான தொகுதிகளில் பாதிக்கிறார்கள். எனவே பாஜக அவர்களை கவர்ந்தது, அவர்கள் பயனடைந்தனர். மேலும் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட ஓட்டுக்காக போராட்டம் தொடர்கிறது. அங்குதான் ஓபிசிகளும் உள்ளே வந்துள்ளனர். எல்லாவற்றிலும் 17% ஓபிசிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதி முஸ்லிம் ஓபிசிகள், ஒரு பகுதி இந்து ஓபிசிகள். மேலும் அது மோதலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் உயர் நீதிமன்றம் அடிப்படையில் ஓபிசியின் கீழ் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளது. ஆம், இது ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இதை நாம் மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்கிறோம். உண்மையில் என்ன நடக்கிறது மற்றும் அவர்கள் தங்களது இடஒதுக்கீட்டை பெறாதது போன்ற காரணங்களால் மதுவாக்கள் பாஜக மீது சற்று கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறார்களா? ஏதேனும் மாற்றம் உள்ளதா? இல்லை, பாருங்கள், இந்த மதுவாக்கள் வந்து வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்காங்கள். ஏனால் அவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் மற்றும் அவர்களின் குடியுரிமைக்காக பாஜகவால் CAA என்ற கேரட் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் குடியுரிமை விரும்பினால் அவர்கள் CAA பயன்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் குடியுரிமை பெறுகிறார்கள். இதன் அர்த்தம் அவர்கள் இந்த முறை ஓட் செய்ய மாட்டார்கள், ஆனால் எதிர்காலத்தில் செய்வார்கள். அது பாஜக வழங்கிய ஒரு வாக்குறுதியாகும். டிஎம்சி அதை மிகவும் வலுவாக முறியடிக்க முயற்சிக்கிறது. ஆகவே மதுவாக்கள் உங்களுக்கு தெரியுமா, ஆதரவற்ற நிலையில் உள்ள ஒரு சமூகமாக இருக்கிறார்கள்.
எனவே இந்த வகையான மாற்றம் இந்த தேர்தல்களை பாதிக்கக்கூடும். இல்லை, சிஏஏல உள்ள சிக்கல் என்னன்னால் அதை பெறுறதுக்கு நீங்கள் மீண்டும் நிறைய ஆவணங்களோடு வர வேண்டும். படிப்பது அந்த ஆவணத்தை பெற நீங்கள் அதை வாங்க பங்களாதேஷுக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், அவர்களில் சிலர் ஒரு தலைமுறை 2 தலைமுறைகளுக்கு முன்பு இங்கு குடிபெயர்ந்து விட்டனர். உங்களிடம் அந்த ஆவணம் இல்லை. மேலும் இரண்டாவதாக, இதுவரை பின்பற்றப்பட்ட செயல்முறை இந்த குடியுரிமைக்காக மிகச் சிலருக்கே ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் விஷயம் என்னவென்றால் சிஏஎன் வரையறை தான். முஸ்லிம்கள் குஸ்பெட்டியா நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போல, ஆனால் இந்து அகதி பங்களாதேஷில் இருந்து வரும் இந்துக்கள் அகதிகள் மற்றும் அவர்கள் அவ்வாறே நடத்தப்படுவார்கள். நமது எல்லை மாநிலம் ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இல்லை, 40 வருடங்களாக பிரிவினைக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள். மேலும் வந்த இந்துக்களிடமும் ஆவணங்கள் இல்லை. நாங்கள் சிஏவில் அவர்களிடம் பதிவு செய்ய சொன்னோம். அதை செய்யாதவர்கள் தகுதியற்றவர்கள். இது ஒரு சாதாரண செயல்பாட்டில் நடந்துள்ளது. இன்னும் அதிகமானோர் செல்லவிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். பெங்காலின் மத பிரிவினையிலேயே சற்று நேரம் இருப்போம். தேர்தல் வரைபடத்தை மட்டும் பாருங்கள். நிர்வாக வரைபடத்தை பார்க்காதீர்கள். தேர்தல் வரைபடத்தையும் அது எப்படி வித்தியாசமாக இருக்குது என்பதையும் பாருங்கள். ஸோ இந்துக்களின் அதிகபட்ச செறிவு, எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகபட்ச செறிவில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாஜக ஆதிக்கம் செலுத்துகிறது. அதிக சதவீத இந்துக்கள் உள்ள பகுதிகளை பாருங்கள், அதுதான் வடக்கு. தென் மத்திய பகுதியில் 86% இந்துக்கள், கிழக்கில் உள்ள சிறிய பகுதியில் 87% இந்துக்கள். மேலும் இந்த 3 பகுதிகளில் முதலில் வடக்கை பாருங்கள். 43 இடங்களில் பாஜக 28 இடங்களை பெறுகிறது. தென் மத்திய பகுதியில் 35 இடங்களில் பாஜக 35இல் 27 இடங்களை பெற்றது மற்றும் கிழக்கில் 16 இடங்களில் பாஜக 13 இடங்களை பெற்றது. எனவே எங்கெல்லாம் இந்துக்களின் செறிவு அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் பாஜக தேர்தல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் சிறப்பாக செயல்படுகிறது. இப்போது இந்துக்களின் செறிவு குறைவாக உள்ள பகுதிகளை பாருங்கள். மக்கள் தொகையில் இந்துக்களின் சதவீதம் குறைவாக உள்ள பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த பகுதிகளை பாருங்கள். கொல்கத்தா வழியாக கீழே செல்லும் முழு மத்திய பட்டை மத்திய பகுதிகள் 73 இடங்கள், இந்துக்கள் வெறும் 56% தான். இது மாநில சராசரியை விட மிகவும் குறைவு. தெற்கில் இந்துக்கள் 75% மற்றும் தென்மேற்கில் ஆதிவாசிகளின் சதவீதம் மிக அதிகம். அதனால் ஆதிவாசி அல்லாத மக்கள் தொகை வெறும் 66% மட்டுமே. மேலும் தேர்தல் வரைபடத்தில் இது எப்படி வெளிப்படுகிறது என்று பாருங்கள். திரிணாமுல் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிற பகுதிகளை பாருங்கள். மத்திய பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் 73இல் 67 இடங்களை வெல்கிறது. இது முஸ்லிம்கள் அதிகமுள்ள பகுதி மற்றும் இந்துக்கள் குறைவாக உள்ளனர். மற்றும் தெற்கில் 101 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் 98 இடங்களை வெல்கிறது, முழு கல்கத்தா மற்றும் தெற்கு பகுதி. பிறகு தென்மேற்கில் அது மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் மக்கள் அதன் மீது போதுமான கவனம் செலுத்தவில்லை. 26 இடங்களில் டிஎம்சி 25 இடங்களை வென்றது. ஆக டோராப் நாம் நிர்வாக வரைபடங்களை விட இந்த தேர்தல் வரைபடங்கள் ஒன்றா வேலை செய்கிறோம். தேர்தல்களை பார்க்க இதுதான் சரியான முறை இல்லையா? மேலும் அது என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? ஆமாம், அதாவது நம்ம நிர்வாக பகுதிகளை விட தேர்தல் பகுதிகளை வரைய வேண்டும். ஏனென்றால் அவை மக்களின் வாக்களிப்பு முறைகளையும் மத வடிவங்களையும் மற்றும் மக்களின் சாதி வடிவங்களையும் பிரதிபலிக்கின்றன. சரி, அப்படியானால் நீங்கள் பேசிய மக்களிடம் இந்த இந்து முஸ்லிம் பிளவை கண்டீர்களா ஷீகா? ஸோ கட்சிகளை பொறுத்தவரை இந்த முறை அதிக முஸ்லிம் கட்சிகள் நின்றால் போட்டியிட்டால் அது ஓட்டை பிரித்துவிடும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். உதாரணமாக இந்திய மதச்சார்பற்ற படை, அது நீங்கள் சென்ற இடம். ஆமாம், இந்த 2021 தேர்தல்களின் போது தொடங்கப்பட்டது. அவர்கள் ஒரு இடத்தை வென்றார்கள். இந்த முறை அவங்க இன்னும் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சிபிஎம்மோட கூட்டணியிலையும் போட்டியிடுகிறாங்க. மேலும் அது ஒரு சிக்கலான கூட்டணி. ஆனால் அவங்க சிபிஎம்முடன் சேர்ந்து போட்டியிடுகிறாங்க. ஆனால் இது நீங்கள் கண்டறிந்தீங்களா மனுஷன் உண்மையில் வங்காளத்தில் அவங்களுள்ள அனைவரும் வீழ்ச்சியாக ஒன்றாக வாழ்கிறாங்க அப்படின்னு? உண்மையான தினசரி விரோதமும் வன்முறையும் இல்லை. அது மாறுகிறதா? சமூகத்தில் டென்ஷன் இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நாங்கள் வட வங்காளத்தில் இருந்தபோது ராம நவமி பண்டிகை வந்திருந்தது.
மேலும் அந்த ராமநவமி பண்டிகையில் நாங்கள் நிறைய பாஜகவினருடன் அமர்ந்திருந்தோம். மக்கள் வாள்கள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த விதம் மேலும் ராமநவமியும் ஒரு முறை மட்டும் நடக்கும் ஒரு நாள் மேட்ச் போன்றது. ஆனால் அங்கே அது 3 நாட்கள் 4 நாட்களுக்கு கொண்டாடப்பட்டு வந்தது. அதனால் சில பாஜக ஆதரவாளர்கள் இது நமது கலாச்சாரம் இல்லை என்று சொன்னார்கள். இங்கே எங்களுக்கு ஒரு பூஜை உண்டு. பாஜக ஆதரவாளர்கள் அல்லாதவர்கள் இல்லை, அவங்க பாஜக ஆதரவாளர்கள் தான். அவங்கள விட இந்திய பண்டிகைகளை இங்கே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்ன நிறைய பேரை நான் சந்தித்தேன். இது என்ன? இரண்டாவது விஷயம், அல்லது அது அவர்களுக்கு எதிராக, வெளியாட்களுக்கு எதிராக செயல்படுகிறதா? பாஜக ஆதரவாளர்களிடையே ஒரு பிளவு இருக்கிறது. அதாவது இங்குள்ள வெளியாட்களை பொறுத்தவரை பாஜக அரசியலுக்காக பாஜக இன்னும் வெளியிலிருந்து நிறைய பேரை அழைத்து வந்து அவர்களுக்கு நிபந்தனைகளை விதிக்கிறது, அவர்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறது. எனவே வெளியாட்கள் உள்ளே வருவது குறித்து பாஜகவிலும் பிளவு இருக்கிறது. பாஜக அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் மத உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற முயற்சிக்கிறது. அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் வாக்குகளை பெறுவதில்லை, அவர்கள் மத உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெறுகிறார்கள். இந்த சூழலில் நமது இந்த மேற்கு வங்கத்தில் ஒரு நல்லிணக்கமான சூழல் இருந்தது. அந்த நல்லிணக்கமான சூழலை இந்த பாஜக அழித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த மேற்கு வங்கத்தில் ஒன்றாக, அனைவரும் ஒன்றாக மிளமிஷ வாழ விரும்புகிறோம். வளர்ச்சியின் அடிப்படையில் நடக்கும், வளர்ச்சியின் தேதியில் வாக்குப்பதிவு நடக்கும். யார் வளர்ச்சி செய்கிறார்களோ அவங்களுக்கே அந்த வாக்கு, அந்த சதவீதம் அதிகமாக இருக்கும். ஆனால் மத உணர்வுகளை தூண்டி வாக்கு பெற முடியாது. இப்போது இருக்கும் பிரச்சனை நான் நினைக்கிறேன் வங்காள அடையாளத்தை பற்றியது. மற்றும் ஆமாம், ஒரு பாட்டி எப்படி வங்காளத்திற்கு வரும் ஒரு வெளியாள் பாட்டியாக தெளிவாக பார்க்கப்படுகிறார். அவர்கள் வங்காள அடையாளத்தை தனிமைப்படுத்தவும் வங்காளிகளிடமிருந்து கவனத்தை திசை திருப்பவும் முயற்சிக்கிறார்கள். சமீப காலமாக நாம் பார்த்தது போல் வங்காளத்தின் ஒரு பகுதியாக இல்லாத பல பிரதான இந்திய கலாச்சார விழாக்கள் இங்கு முன்னிறுத்தப்பட்டுள்ளன. நாம் ராமநவமி போல எந்த கட்சியையும் நான் ஒரு விதத்தில் நல்லதா பார்க்கல. ஆனால் ஒரு பார்ட்டி அதிக தீயது, மற்றொன்று குறைவான தீயது. மேற்கு வங்கத்தின் உள் அரசியலுக்கும் முழு நாட்டின் வெளி அரசியலுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் மனநிலைகள் முற்றிலும் வேறுபட்டவை மற்றும் பிரச்சனைகள் முற்றிலும் வேறுபட்டவை. ராமநவமியின் சோபா யாத்திரையை நாங்கள் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. ராமர் சீதையாக இருக்கிறார்கள், ராதாகிருஷ்ணராக இருக்கிறார்கள், எல்லாமாகவும் இருக்கிறார்கள். இங்கிருந்து எல்லாம் ஊர்வலமாக வருகிறது. ஆனால் இதுக்கு முன் இன்னைக்கு வரை இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. ஈத் சமயத்திலும் அங்கே பாருங்கள், கிலா பாகானில் ஈத்தும் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. பர்தலா படா பஜாரில் பெரிய ஷோபா யாத்திரையும் நடக்கும். ராமநவமியை பற்றி அப்படி ஒரு பேச்சே இருந்ததில்லை. இதற்கு முன் இன்று வரை ஒருபோதும் நடந்ததில்லை. இப்பொழுது பஞ்சாபி மகாஜதி மக்களும் இராவணனை எரித்து வந்தார்கள். ராம்லீலா நடக்கும், ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. இது போல இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. பன்னல்தீப்பு நடக்கிறது. இப்போ மதத்தின் பேரால் வெறுப்பை எந்த கட்சி பரப்புங்கிறதோ அது நிற்கட்டும். எங்களுக்கு வெறுப்பு வேண்டாம், எங்களுக்கு அன்பு வேண்டும். எங்கள் வங்க மொழி உயிர் வாழ வேண்டும், அதை நாங்கள் விரும்புகிறோம். இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அவர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க மட்டுமே செய்கிறார். சரி, இதனால் நடக்காது இல்லையா? நாடு முன்னேறாது. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் நம் மக்கள். நாடு சுதந்திரம் அடைந்த போது அனைவரின் பங்களிப்பும் இருந்தது. இந்து அல்லது முஸ்லிம், பௌத்தர், நீங்கள் எதை சொன்னாலும் சரி. ஆனால் பாஜ் இப்படி பிரியும் போது அது தேர்தல்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இல்லையா? நீங்கள் குறிப்பிட்ட 2 பிராந்தியங்கள் அல்லது 3 பிராந்தியங்களில் டிஎம்சி மிகவும் சிறப்பாக செயல்படும் இடங்களில் பாஜகவும் அவ்வளவு சிறப்பாக செயல்படுவதில்லை. அதுக்கு 30களில் குறைவான எண்ணிக்கையே கிடைக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸும் இடதுசாரிகளும் 10, 12 பெறுகிறார்கள். ஆகவே உண்மையில் முஸ்லிம் ஓட் கொஞ்சம் பிரிந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பங்கு அப்படின்ற அர்த்தம். அதாவது 2வது முஸ்லீம் பார்ட்டி அல்லது 3வது முஸ்லீம் பார்ட்டி அவர்கள் ஒரு லூஸ் செய்வதற்கு ஒரு கணிசமான பகுதியை எடுக்க வேண்டியிருக்கும். அங்கே களம் அது மிகவும் அதிகமாக 75 இருக்கிறதால் அவங்கள்ட்ட மேலும் அது 75% மற்றும் அவர்கள் இந்த பிராந்தியங்களில் மொத்த ஓட்டில் 50%த்திற்கும் மேல் பெறுகிறார்கள். சரி, நான் கொஞ்சம் மனிஷ் சொன்னதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல, மேலும் நாம் இதை முன்பே விவாதித்தோம் என்று நினைக்கிறேன். அவர் பாருங்கள், வட இந்திய கலாச்சாரம் மற்றும் ராமநவமியின் இம்போர்ட் வங்காளத்திற்குள் வருவதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். மேலும் நான் உங்களிடம் சொல்கிறேன், 2021 எலெக்ஷன் முடிவுகள் வெளிவந்த பிறகு மம்தா பானர்ஜி ஒரு நாள் எங்கோ சென்று கொண்டிருந்த போது சில இளைஞர்கள் வந்து அவரை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தத் தொடங்கிய போது அவர் மிகவும் கோபமாக இருந்தார்.
அவர் கடும் கோபத்தில் இருந்தார். அவர் தனது காரிலிருந்து கீழே இறங்கி அவர்களை ஒரு வகையில் திட்டினார். அவர் முகம் கோபமாக இருந்தார். அந்த நேரத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒரு அசிங்கமான வார்த்தையாக இருந்தது. திரிணாமுல் அது ஒரு மோசமான தந்திரம் என்பதை உணர்ந்து விட்டது என்று நான் சொல்வேன். இன்றைக்கு திரிணாமுல் தலைவர்கள் வாள்களை ஏந்தி ராம நவமியை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு தேவை. அதனால் அவர்களும் அது மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்து ஓட். ஆனால் நான் கவனித்தேன், அவங்களோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய போது அதில் பெரும்பாலானவை இந்தியில் இருந்தன. பாஜக மேலும் எப்போதாவது அவர்களுடைய முழக்கங்கள் கூட பெரும்பாலும் இந்தியில் இருந்தன. பிறகு அவர்கள் 1 அல்லது 2 வங்காள முழக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் நான் அங்குள்ள பல ஆதரவாளர்கள்கிட்ட பேசினேன். பிலும் அவங்க அது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் வங்காள மொழியையே கடைபிடிக்க வேண்டும், ஏனென்றால் அவங்கள் யாருக்கோ சாதகமாக செயல்படுகிறார்கள். ஆகவே அதனால்தான் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், மொழி, உணவு, உண்மையான வங்காளியர் யார் என்பதை வரையறுக்க டிஎம்சி உணவை பயன்படுத்துகிறது. அதாவது மீன். உங்களுக்கு தெரியுமா தானே பார்த்தேன். இந்த முழு விஷயமும் வெடித்திருக்கிறது என்றால் பிஜேபி அது ஆட்சியில் இருக்கும் இடங்களில், மாநிலத்தில் உள்ள சில பகுதிகளில் இறைச்சியின் சேலை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த கலாச்சார மரபு தொடர்களை பயன்படுத்தி சொல்கிறார்கள். வெளியாட்கள் உள்ளே வருகிறார்கள். வெளியாட்களே உள்ளே வருகிறாங்க. சரி, அடுத்த விஷயத்திற்கு போகலாம். டோரா, நான் விரும்புவது என்னவென்றால் முக்கிய புள்ளிகள் யார் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவது தான். சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி சொல்கிறது போல ஒரு பெரிய சண்டை இருக்கிறது. அந்த பெரிய சண்டை மம்தா பானர்ஜிக்கும் ஸ்வேந்து அதிகாரிக்கும் இடையே. சரி, ஸ்வேந்து அதிகாரி கடந்த முறை நந்திகிராமில் 2000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். அதனால் மம்தா பவானிபூருக்கு வந்து 58,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அது பின்னர் லோக்சபாவில் 9,000 ஆனது. அப்படி ஸ்வேந்து அதிகாரி நான் உன்னை அங்கே தோற்கடித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை தோற்கடிக்க பவானிபூருக்கு வருகிறேன். அதனால் அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றி வாய்ப்புகள் என்னவென்று யாருக்கும் தெரியாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே. நான் மேலும் நினைக்கிறேன், ஒரு தலைவர் உங்களுக்கு அருகில் போட்டியிடும் போது நான் சொல்வது போல ராஜ்பிஹாரி, பாலிஜியன்ஜே, என்டாலி, கல்கத்தா போர்ட் போன்ற தொகுதிகள், இவையெல்லாம் பவானிபூரை சுற்றியுள்ள தொகுதிகள். ஸோ அதனால் உங்கள்கிட்ட தேய்ஸ் என்று உங்களுக்கு அருள்பிலில் போட்டியிடும் போது அதன் தாக்கத்தில் சிறிதளவாவது இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆமாம், நிச்சயமையா அந்த இடங்களில் சிலவற்றை டிஎம்சி 40% வித்தியாசத்தில் வென்றது. ஆனால் இன்னும் அந்த தேர் வாக்காளர்கள் ஊக்கமடைந்துள்ளனர். யார் ஜெயிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த யார் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்லை. அது சரி, அது சரியானது. இப்படி நீங்கள் தெப்டியாக புரிந்து கொண்டீர்கள். அதை சத்தமாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆமாம். இப்போது கேள்வி என்னென்றால், அந்த 2 சிறிய போராளிகள், ஒரு காலத்தில் பெரிய போராளிகளாக இருந்தவர்கள் இப்போது சிறிய போராளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சிபிஎம் மற்றும் காங்கிரஸ். அதனால் நாம் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒருவரை எடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டணி காங்கிரஸில் அதீர் ரஞ்சன் சௌத்ரி 5 முறை M.B, ஆனால் ஒரே ஒரு முறை M.LA. இவங்களே எல்லோரும் வந்து அமைச்சர் பதவிகளை பெறுவதற்காக எல்லா நேரமும் டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னால் அவர்கள் அங்கே ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் இங்கே ஆட்சியில் இல்லை. இப்போது அவர் இந்த முறை நாராயண்பூரிலிருந்து போட்டியிடுகிறார். அங்கு பாஜகவிற்கு 13.5% மெஜாரிட்டி உள்ளது. மேலும் இடதுசாரிகளில் சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஜாதவ்பூருக்கு சென்ற இடத்தில் பிகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா இந்த மாதம் 4ஆம் தேதி என்று தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பதை நிறுத்தினார். இப்போது அவர் போட்டியிடுகிறார். மேலும் டிஎம்சிக்கு பிகாஷ் பாபுவை பொறுத்தவரை 15% என்ற சிறிய முன்னிலை உள்ளது. அதனால் பிகாஷ் பாபு அதை தாண்டி வர வேண்டும். இப்படி பாஜகவை பார்ப்போம். முதலாவதாக திலீப் கோஷ், முன்னாள் பாஜக மாநில தலைவர். அவர் 2019 முதல் 2024 வரை MP-ஆகவும் 16 முதல் 19 வரை M.LA-வாகவும் இருந்தார். அவர் கரக்பூர் சதாரிலிருந்து போட்டியிடுகிறார். டிஎம்சிக்கு வெறும் 2.5% மெஜாரிட்டி மட்டுமே உள்ள ஒரு தொகுதியிலிருந்து அவர் போட்டியிடுகிறார். மேலும் நாங்கள் அவரிடம், ஒரு மூத்த தலைவரான நீங்கள் எப்படி இவ்வளவு விளிம்பு நிலை தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள், வேறு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் என்று கேட்டபோது அவர், அது பார்ட்டி ஒழுக்கம் என்றார். அதுதான் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு. பிரதர் இருந்தார். ஸ்வபன் தாஸ்குப்தா எல்லோருக்கும் தெரிந்தவர், எழுத்தாளர், நியமன ராஜ்யசபா உறுப்பினர், பத்திரிகையாளர்.
அவர் ராஜ்பிகாரி என்ற ஓரளவு பாதுகாப்பான ஒரு தொகுதிக்காக போட்டியிடுகிறார். அது மீண்டும் பவானிபூருக்கு அருகில் உள்ளது. கடந்த முறை டிஎம்சிக்கு 18.2% முன்னிலை இருந்தது. எனவே அதை முறியடிக்க அவர் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பிறகு ரூபா கங்குலி, நமது நடிகை, புகழ்பெற்ற ரூபா கங்குலி. அவர் ஒரு காலத்தில் ராஜ்யசபா எம்பி-யாக இருந்தார். அவர் சோனார்பூர் தெற்கில் போட்டியிடுகிறார். மீண்டும் 15% டிஎம்சி மெஜாரிட்டி. மேலும் இறுதியாக நிஷித் பிரமாணிக். அவருடைய பெயர் கான்ஸ்டிடியூன்சி மாதபங்கா என்று அழைக்கப்படுகிறது. இது எனக்கு ஒரு சிறிய கவலையை அளிக்கிறது. ஆனால் அது இங்கே ஒரு பொருட்டல்ல. நான்லாம் இங்கே போக போதில்லை என்று நம்புகிறேன். நீங்கள்லாம் அங்கே பாஜகவுக்கு 12 முன்னிலை உள்ளது. அது தெரிகிறது. நீங்கள் அங்கே போவீர்கள் என்பது தெரிகிறது. இந்த முறை பாஜகவுக்கு முன்னிலை உள்ளது. ஸோ அங்கே பாஜகவுக்கு 12% முன்னிலை உள்ளது. அவர் ஒரு முன்னாள் எம்பி மற்றும் ஒரு மத்திய அமைச்சர். இப்போ திரு மம்தாவுடைய நண்பர்களான டிஎம்சிக்கு வருவோம். குணால் கோஷ், பெல்காட்டா. அவர் கடந்த முறை 42% மட்டுமே முன்னணியில் இருந்தார். ஃபிர்ஹத் ஹக்கீம், நம்ம சென்று அவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அவர் கல்கத்தா போட்டியிலிருந்து நிற்கிறார். அது உங்கள் சொந்த ஊரான அலிப்பூர் முழுவதையும் உள்ளடக்கியது. அவர் ஒரு மூத்த அமைச்சர் மற்றும் கல்கத்தாவின் மேயர். அவருக்கு 45% முன்னிலை உள்ளது. அது உண்மையில் மோசமானது அல்ல. பிறகு நடிகையும் டிஎம்சி மாநில செயலாளருமான சயந்திக் பானர்ஜி 22% முன்னிலை. மற்றும் இறுதியாக ஜோதிபிரியா மாலிக். அவர் ஒரு மூத்த தலைவர், 3 முறை வெற்றியாளர். ஆனால் அவர் டிஎம்சி 0.8% பிளஸில் மட்டுமே இருக்கிறார். அதனால் அவருக்கு முன்பு 20% வாக்கு வித்தியாசம் இருந்தது. அதனால் அவருக்கு வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். மற்றும் நான் நினைக்கிறேன் அது பட்டியலை முடிக்கிறது. ஒவ்வொரு பெங்காலியும் ஒரு ஹெவி வெயிட். மன்னிக்கவும் டோராப், ஒவ்வொரு பெங்காலியும் ஒரு ஸ்டார். ஆனால் நான் சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தேன். நான் அந்த உண்மையான ஹெவிகளை எடுத்தேன். நான் சூப்பர் ஹெவி வெயிட்களை தேர்ந்தெடுத்தேன். மிகவும் தீவிரமானது. ஒவ்வொரு பெங்காலியிடமும் நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். நான் இங்கே ஒன்றை சேர்க்க விரும்புகிறேன். ஏனால் பாதுகாப்பு மற்றும் அது ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருந்து வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு என்றது பாஜகவிற்கு ஒரு பெரிய கவனமாக இருந்து வருகிறது. அவர்களுடன் 2 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர். அவர்களை அனைவரும் கவனிப்பார்கள். ஒருவர் அஜித் கார் வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் தாய், பாலியல் வன்கொடுமை வழக்கு. மேலும் மற்றொரு சந்தேஷ்காலி வழக்கில் நடந்த போராட்டத்தின் முகம். அங்கே ஒரு டிஎம்சி தலைவர் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனாலும் அவர்கள் டிஎம்சி கொடுத்ததை விட பாதி இடங்களையே பெண்களுக்கு கொடுத்துள்ளனர். ஆகவே அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக பெண்களுக்கு குறிப்பிட்ட இடங்களை கொடுத்துள்ளனர். ஆனால் பெண்களுக்கான இடங்களை பொறுத்தவரை அவர்கள் அதுக்கு பின்தான் இருக்கிறார்கள். ஆமாம், டிஎம்சி பெண்களுக்கு 54 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது மொத்த எண்ணிக்கையில் சுமார் 20%. பாஜக கொடுத்துருக்கு 20 சொச்சம். ஆமாம், 20 இல்லைன்னா 24 இடங்கள். அதனால அவங்க பெண்களுக்கு உதவ உழைக்கிறதா சொல்லலாம். ஆனால் அதோட டிஎம்சி தலைவரும் ஒரு சூப்பர் ஹெவி வெயிட் மம்தா. அப்படித்தான். சரிதான். ஓகே, இப்போ நீங்கள் களத்தில் இருந்து சொன்ன தகவல்களுக்கு நன்றி. என்ன நடக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ யார் ஜெயிக்கிறாங்க? வேண்டாம் இப்போ சொல்லாதீங்க, அப்புறமா சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணுமா? எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க இந்த நாட்டில். ஆகவே அதுக்கு முன்பு 2000ஆம் ஆண்டிலிருந்து சரி, நான் உங்களுக்கு உண்மைகளை சொல்கிறேன். இல்லை, 2000ஆம் ஆண்டிலிருந்து பாருங்கள், 10%க்கும் அதிகமான முன்னிலையுடன் இருந்த ஒரு பார்ட்டி அடுத்த முறை தலைகீழாக மாற்றப்பட்ட 3 சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்துள்ளன. ஒரு முறை ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டிலிருந்து அவர் பின்னர் தோற்கடிக்கப்பட்டார். இன்னொருவர் உங்கள் நண்பர் திரு கேசிஆர், அவர் ஒரு முறை 10%க்கும் அதிகமாக வென்றார். ஸ்டெபிள் சொன்ன நிலைமை தலைகீழானது. மேலும் 3வது மிகவும் சந்தேகத்திற்குரிய ஒன்று, அதில் கர்நாடகாவில் காங்கிரஸ் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் பாஜக அதிக இடங்களை பெற்றது மற்றும் திரு குமாரசாமி இருகரம் கூப்பி காத்திருந்தார். சரி, ஆகவே பாஜக அரசாங்கத்தை அமைத்தது உங்களோட. ஆனால் 2 உதாரணங்கள் மட்டுமே உள்ளன. அது நடந்தாலும் கூட. அதனால் இது ஒரு அன்யூஷுவல் நிகழ்வு. சரி, முன்னிட்டு வந்து என்ன நடந்தது, அந்த 3 கட்டங்கள், இப்போ என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் பேசியுள்ளோம். சற்று முன்னோக்கி பார்த்தால் இந்த எலெக்ஷனில் என்ன நடக்கலாம் என்பதற்கான ஒரு சமிக்ஞையை பாருங்கள். அது எந்த வகையிலும் உறுதியானது அல்ல என்றாலும் 1961 முதல் நடந்த இடைத்தேர்தல்கள்,
எனவே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற 23 இடைத்தேர்தல்களில் டிஎம்சி தனது ஓட்டை மேம்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் நினைவிருக்கட்டும், டிஎம்சியின் சதவீத ஓட் கிட்டத்தட்ட 30% ஆகவும் பிஜேபியின் 38% ஆகவும் இருந்தது. அதாவது 18% வெற்றி வித்தியாசம். ஆனால் இந்த 21 இடை எலெக்ஷன்களில் இப்பொழுது 5 ஆண்டுகளில் 21 இடைத்தேர்தல்கள் நடத்தப்படுவது அன்யூஷுவல் மற்றும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மையில் 21 இடைத்தேர்தல்களில் டிஎம்சி 21க்கு 20களை வெற்றி பெற்றுள்ளது மற்றும் காங்கிரஸ் வென்றது. கடந்த 21 இடைத்தேர்தல்களில் ஒன்றில் கூட பிஜேபி வெற்றி பெறவில்லை. வேறு சதவீத ஓட்டு என்னவாக இருந்தது? ஸோ இந்த இடைத்தேர்தல்களில் டிஎம்சி சராசரியாக 61% பெற்றது மற்றும் பிஜேபி 100%. எனவே கடந்த சட்டமன்ற தேர்தல்களிலிருந்து டிஎம்சிக்கு ஆதரவாக 11% சாய்வும் பிஜேபிக்கு எதிராக 14% சாய்வும் ஏற்பட்டுள்ளது. இடைத்தேர்தல்கள் என்பவை நாம் வின் செய்யக்கூடிய நிலையில் இருப்போம் என்றோ இருக்கிறோம் என்றோ நான் நினைக்கவில்லை. ஓரளவிற்கு, ஏனென்றால் முழு மாநில இயந்திரமும் மிகவும் மோசமாக களமிறங்குகிறது. ஆனால் 21 முதல் 24 வரையிலான எலெக்ஷனை நீங்கள் பார்த்தாலும் 24 நான் நினைக்கிறேன் நாங்கள் சில இடங்களை இழந்த போதிலும் எங்கள் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் போன்றவை ஏறக்குறைய அப்படியே இருந்ததை நீங்கள் காண்பீர்கள். நான் தெளிவாக கூற வேண்டும், பிரானோய், அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த முறை நாங்கள் ஒரு மாற்று அரசாங்கத்தை அமைக்க போராடுகிறோம். நாங்கள் வெறுமனே எதிர்க்கட்சியில் ஒரு இடத்தை செதுக்குவதற்காக போராடவில்லை. அதனால் பட்ஜ் 50%இலிருந்து 61% உயர்ந்த 11% முன்னேற்றம் டிஎம்சிக்கு ஒரு அபாரமான மாற்றம். இது இந்த எலெக்ஷனில் மீண்டும் நடக்காமல் போகலாம். ஆனால் இது களத்தில் உள்ள ஒரு சிறிய அறிகுறி. இது தவறாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து போல் அல்ல. இது ஒரு கவலமாக இருக்கும். ஏன்னா 21 தேர்தல்களில் பாஜக ஒன்றில் கூட வெற்றி பெறலை. இடைத்தேர்தல்களில் அவர்கள் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. அதனால் 11% என்பது மிகப்பெரியது இல்லையா? அது பார்ட்டிக்காக மிகப்பெரிய ஆதரவை அல்லது களப்பணியை காட்டுகிறது. ஆனால் பாஜக சொல்கிறது அது போன்ற ஒரு எலெக்ஷனாக இருக்கும்போது அவங்க வெறுமனே களத்தில் டிஎம்சியை மேட்சப் பண்ண முடியாது. சுவாரஸ்யமாக லோக்சபாவில் கூட பாஜக அதிக வாக்குகளை பெறுவதில்லை. அதாவது இங்கும் அங்குமாக 0.5%. பொதுவாக அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அது மிகவும் சரி. ஒரு பொதுவான எலெக்ஷனில் அது மிகவும் உண்மை. ஒரு சட்டமன்ற எலெக்ஷனை விட இருந்து மத்திய அரசுக்கானது என்பதால் அது நடக்கலை. எனவே அதுவும் ஒரு மிக வலுவான அறிகுறி என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் அவர்கள் ஒரு தேக்க நிலையை அடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஃபோர்காஸ்ட் செய்கிறீங்களா? ஸோ டோரா பாஜ் சொல்கிற விஷயம் என்னென்னா, லோக்சபா தேர்தலில் அவர்கள் பெரிய அளவில் உயரவில்லை என்பதுதான். அவங்களோட தேக்கமடைந்து விட்டார்கள் என்றும், இப்போது இடைத்தேர்தல்களுடன் நான் தரவுகளை பற்றி மட்டுமே பேசுகிறேன். அது என்ன காட்டுகிறது? ஆமாம், அவர்கள் அதாவது தேக்கமடைந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். முந்தைய தேர்தல்களையோ அல்லது மோடி தேர்தல்கள், அது விதான் சபாவாக இருந்தாலும் சரி, லோக்சபாவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கொண்டே இருந்தார். ஒருவேளை ஒரு பெரிய பார்வையாளர்களை கவர்ந்திழுக்கும் அவருடைய திறன் ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கலாம். மெலின்ஸ் அவங்கள அதிகாரி, அவர்களிடம் மம்தா பானர்ஜியின் அந்தஸ்தில் உள்ள பெரிய தலைவர்கள் யாரும் உண்மையில் இல்லை. அதனால் உங்களுக்கு தெரியும், ஒருவேளை அது தேக்கமடைந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஓரளவிற்கு நடந்து கொண்டிருக்கும் மதவாதத்தால் அந்த எஸ்ஐஆர் அது என்ன செய்ய போகிறது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் மேலே போகலாம், யாருக்கும் தெரியாது. பட் உங்களுக்கு தெரியும், சரி, பாஜகவிடம் மிகப்பெரிய வளங்கள் உள்ளன, அதை மறந்து விடாதீர்கள். அப்போ மோனதீபா சரி, மம்தா பானர்ஜியின் முகத்திற்கு இணையாக பாஜகவிடம் ஒரு முகம் இல்லை, அதில் சந்தேகமே இல்லை. ஸ்பேந்து அதிகாரி கடந்த 6-7 ஆண்டுகளாக அதில் ஈடுபட்டு வருகிறார். ஆனாலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த முறை நாம் பார்க்கின்ற பாஜகவின் மாற்றப்பட்ட வியூகத்தின் ஒரு பகுதியாக அமித்ஷா சுபேந்து வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது அங்கே இருந்தார். கடைசியாக முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு, மேலும் அது ஒருபோதும் நடந்ததில்லை. உள்துறை அமைச்சர் சுபேந்து அதிகாரியை அழைத்து செல்ல கீழே வருவதை கற்பனை செய்து பாருங்கள். அது உண்மையில் ஒரு பெரிய மாற்றம். வேட்புமனு தாக்கலுக்காக இதுதான் முற்றிலும் வேறுபட்டது. மற்றும் ஒரு நிமிஷத்துக்கு இப்போது சுபேந்துவிடமிருந்து விலகி
அமித் ஷாவும் வங்காளத்தில் சமீப காலமாக ஜெய் ஸ்ரீராம் என்பதற்கு பதிலாக ஜெய் மா காளி என்று சொல்பவராக இருக்கிறார். அமித்ஷா மோடி அவங்க டிஎன்ஏரும் ஜெய் மா காளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அதுவும் சுவாரஸ்யமானது. ஆனாலாம் சுபேந்து அதிகாரி தற்போதைக்கு பாஜகவிடம் உள்ள சிறந்த தேர்வாக இருக்கலாம். வாருங்கள், பார்ப்பதற்கு மிகவும் கவலை அளிப்பதாக இருந்த ஒன்றை பற்றிய இறுதி அனாலிசிஸ் மற்றும் புரிதலுக்கு வருவோம். ஷிகா எஸ்ஐஆர் பற்றி நீண்ட வரிசைகள் மக்கள் புகார் கூறுகின்றனர். நிச்சயமாக இதை 5 ஆண்டுகளில் செய்வதற்கு பதிலாக அவங்கள் 5 மாதங்களில் செய்திருப்பது ஒரு பயங்கரமான விஷயம். இது அபத்தமானது. சுபேந்துவிடம் கேட்ட தனது கேள்வியில் டோராப் முன்னதாக குறிப்பிட்ட புள்ளி அது என்று நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆரை செய்வது சரிதான், ஆனால் அது முறையாக ஒரு தொழில் முறையாக 5 வருட காலத்துக்கு செய்யுங்கள். ஸோ இந்த 5 மாதங்கள் அல்லது சற்று அதிகம் என்பது வெறும் அபத்தமானது. இது நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்துகிறது. இது ஒரு பார்ட்டிக்கு எதிரானது அல்லது மற்றொரு பார்ட்டிக்கு ஆதரவானது என்று யாரும் உண்மையில் நிரூபிக்கலை. நிறைய சந்தேகம் இருக்கிறது மற்றும் நிறைய தரவுகள் இறுதியில் வெளிவரும். ஆனால் அது இன்னும் வெளிவரவில்லை. ஆல்ட் நியூஸை தவிர அவர்கள் அதில் ஒரு நல்ல வேலையை செய்திருக்கிறார்கள். அதிக முஸ்லிம்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக இதை பற்றி எல்லோரும் வருத்தமாக இருந்தார்கள் இல்லையா? எல்லோரும் இதை பற்றி வருத்தமாக இருக்கிறார்கள். நான் இங்கிருந்து ஒரு வயதான சீக்கிய கடைக்காரரை சந்தித்தேன். அவருடைய மகளுக்கு அவளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. பல இந்துக்கள் தங்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று சொன்னார்கள். அதனால் இந்த விஷயத்தில் அதிக குரல் கொடுக்கும் சமூகம் நிச்சயமாக முஸ்லிம்கள் தான். நீங்கள் கிராமங்களுக்குள் சென்றால் ஒரே இரவில் சிறிய மயங்கள், மக்கள் சிறிய கொட்டகைகளை அமைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு மனிதன் ஒரு கணினியுடன் அங்கே அமர்ந்திருக்கிறான். மேலும் காலை முதல் இரவு வரை அவன் செய்வது எல்லாம் பெயர்களை சேர்ப்பதற்காக அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டிய விண்ணப்ப படிவங்களை நிரப்புவதுதான். மேலும் அனைத்து வகையான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. அனைத்து வகையான உங்களுக்கு தெரியும் வதந்திகளும் பரவி வருகின்றன. ஏனென்றால் இன்று தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் நாளை அவர்கள் அரசாங்கத்தின் சலுகைகளிலிருந்து எந்த ஒரு தாராளமான உதவியிலிருந்தும் தடுக்கப்படலாம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். அதனால அதுதான் நான் நினைக்கிறேன், அது ஒரு விதமாக அவர்களை தூண்டுகிறது, அவர்களிடம் உள்ள இந்த பயத்தை தூண்டுகிறது. சரி சரி மனிஷ், நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி வருத்தமாக இருக்கும் பலரை மீட்டிங் செய்துள்ளீர்கள். ஆனால் அது அவர்களுடைய ஓட்டை எப்படி பாதிக்கப் போகிறது? அவர்கள் அதை மத்திய அரசுக்கு எதிரானதாக பார்க்கிறார்களா அல்லது மாநில அரசுக்கு எதிரானதாக பார்க்கிறார்களா அல்லது வெறுமனே கோபமாக இருக்கிறார்களா? மேலும் இரு தரப்பினரும் சமமாக குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களா? இது வாக்குகளை பாதிக்கப் போகிறது இல்லையா அல்லது வாக்குகளை பாதிக்கப் போகிறதா? பிரணாய், நான் பார்த்தேன் பீகாரிலும் கூட எலெக்ஷனுக்கு முன்னதாக இந்த பயிற்சி ஏன் முன்பு செய்யப்படவில்லை என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக இந்த பயிற்சி இப்பொழுது எதிர்க்கட்சிகள், அதாவது பாஜக எதிர்ப்பு கட்சிகள், அவர்கள் சொல்வது என்னவென்றால் உங்களிடம் மேல்முறையீடு செய்ய நேரம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக பீகாரில் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது அப்போது காங்கிரஸ் பார்ட்டி அல்லது ஆர்ஜேடி வேட்பாளர்களுக்கு அந்த பட்டியலை பார்க்க நேரமில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் டிக்கெட்டில் மும்முரமாக இருந்தனர். ஆனால் வங்காளத்தில் டிஎம்சி ஒரு தொண்டர் அடிப்படையிலான பார்ட்டி என்பதால் டிஎம்சி வேட்பாளர்கள் இந்த எல்லா வேலைகளுக்கும் அவ்வளவாக நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. ஏனால் பார்ட்டி பார்த்து கொள்கிறது. ஆனால் வங்காளத்தில் என்ன நடக்குது அப்படின்றால், யாருடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டதோ அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இசி எலெக்ஷன் கமிஷன், அது ஒரு வகையான மேல்முறையீட்டு ஆணையம், அதனால் கைவிடப்பட்டதாக உணர்கிறார்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம், எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு எதிரானதால இது மத்திய அரசுக்கு எதிரானதா அல்லது இது எல்லா தலைவர்களுக்கும் எதிரானதா? எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவுடன் கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளது என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். எலெக்ஷன் கமிஷனிடமிருந்து ஒரு ட்வீட் வந்துள்ளது. மேலும் அதில் இசி எழுதுகிறது, இசிஐ திரிணாமுல் காங்கிரஸிடம் நேரடியாக பேசுகிறது. இந்த முறை மேற்கு வங்கத்தில் எலெக்ஷன் நிச்சயமாக பயமற்றதாகவும் வன்முறையற்றதாகவும்
மிரட்டலற்றதாகவும் தூண்டுதலற்றதாகவும் மற்றும் எந்த விதமான கள்ள ஓட்டு, வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் மற்றும் சோர்ஸ் ஜாமிங் இல்லாமலும் இருக்கும். இதன் மொழியும் திரிணாமுல் காங்கிரசிடம் நேரடியான பேச்சு என்று டிஎம்சியை குறிப்பிடும் விதமும் ஈசி எங்கோ ஒரு பார்ட்டியாக சுருங்கிவிட்டது என்று மக்களுக்கு தோன்றுகிறது. நான் எலெக்ஷன் கமிஷன் மற்றும் எஸ்ஐஆர் செயல்முறையை ஆதரிக்கிறேன். என்றால் இறந்த வாக்காளர், போலி வாக்காளர்கள், இரட்டை, மும்முறை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் இந்தியர் அல்லாத வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். இந்தியரை காப்பாற்றுவது அல்லது அரசியலமைப்பை காப்பாற்றுவது நமது கட்டாய நடைமுறைகள். தற்போது வாக்காளர் பட்டியலில் மீதமிருக்கும் வாக்காளர்கள் இது தங்கள் அண்டை வீட்டாருக்கோ நண்பருக்கோ அல்லது உறவினருக்கோ நடந்திருக்க கூடாது என்பதை இதன் மூலம் தங்கள் பேலட் மூலம் உண்மையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதனால உங்களுக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் நீக்கப்பட்டு விட்டார்கள், அல்லது குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லை. அதனால் அவர்கள் உண்மையில் விடுபட்டவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் நாங்கள் சொல்கிறோம், பிரதிபாத் காப்பி ஓட்டு ஹோனா சாகியே, அங்கு இருப்பவர்களின் எதிர்ப்பு ஓட்டு ஆக அது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மக்கள் வெறுமனே புல்டோசர் செய்கிறார்கள். இங்கு ஓட்டு போட்டு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் எல்லா வாக்காளர்களின் பெயரையும் நீக்கிவிட்டால் பிறகு எப்படி ஓட்டு போடுவார்கள்? அவர்கள் தேர்ந்தெடுத்து வாக்காளர்களை வைத்திருக்கிறார்கள். என் மகன்கள் வாக்காளர்கள், நான் வாக்காளர், என் கணவர் வாக்காளர் இல்ல, அவர் நீக்கப்பட்டு விட்டார். ஆமா, என் பேர் நீக்கப்பட்டு விட்டது. என் மகனின் மகளின் பேர் நீக்கப்பட்டு விட்டது. நானும் வாக்காளர் தான், நான் இருக்கிறேன், அவர் இல்ல. 300 வாக்காளர்கள் 300 வாக்காளர்களுக்குள் 97 நீக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு என்ன? இந்த முறை மக்களின் துன்பத்திற்கு முடிவே இல்லை. எவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள். முழு எஸ்ஐஆர் செயல்முறையும் அந்த செயல்பாட்டில் முரண்பாடுகள் அல்லது தவறுகளாக காட்டப்படுவது உண்மையில் அந்த நோக்கத்திற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்றால் எஸ்ஐஆர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சார்புடைய செயல்முறையாகும். இது மிகவும் பாரபட்சமான முறையில் செயல்படும் ஒரு எலெக்ஷன் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்டது. மேலும் முரண்பாடுகள் மற்றும் தீர்ப்புக்கு உட்பட்டது என்ற முழு தாரணையும் ஒரு சீரற்ற அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எஸ்ஐஆரின் பிற்பகுதியில் முஸ்லிம் சமூகம் மற்றும் தலித், இந்து, அகதி சமூகங்களான மோட்டு வாக்களை குறிவைத்து பெரிய அளவிலான நீக்கங்கள் நடைபெறுவதை நாங்கள் கண்டோம். 23ஆம் தேதி வரைக்கும் இப்போது ஒருவேளை முடிவு செய்யப்படாமல் போகலாம். வாக்காளர் பட்டியலிலும் உங்கள் பெயர் ஒருவேளை வராமல் போகலாம். இப்போது வரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? ஓட் கொடுக்க மாட்டேன். அப்புறமா பார்த்துக்கலாம். ஓட்டுக்கு அப்புறம் பேர் வருமா வராதான்று நான் பார்ப்பேன். நீதிமன்றத்திற்கு போவேன், உச்ச நீதிமன்றத்திற்கு போவேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். நான் நீதிமன்றம் வரை செல்லவும் தயாராக இருக்கிறார்கள். நீதிமன்றம் வரை செல்ல தயாராக இருக்கிறேன். எல்லாம் தான் என்னிடம் இருக்குது. என் கணவருடையதும் நீக்கப்பட்டு விட்டது, என்னுடையதும் நீக்கப்பட்டு விட்டது. என் கொழுந்தனாருடையது போயிடுச்சு, என் ஓரகத்தியுடையது போயிடுச்சு. எங்க வீட்டுல 4 ஓட் நீக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதனால நாங்க எல்லா ஆவணங்களையும் கொடுத்து கீஸ் போட்டிருக்கோம். ஓட்டு நீக்கப்படும். சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சரிங்களா? ஆன்லைன்ல ரொம்ப கூட்டம் இருக்கு, ஆன்லைன்ல பிரச்சனை இருக்கு. என் பேரை நீக்கல, என் மனைவியோட பேரை நீக்கிட்டாங்க. இப்படி எப்படி ஆச்சு தெரியல. அந்த ஃபார்ம் நிரப்பி இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் அந்த ஸ்டாம்ப் வச்ச பேப்பர் வந்துச்சு, அப்புறமா சரியாகிடும்னு சொன்னான். அப்புறம் வந்தது டெலிட்னு வந்தது. அப்புறம் அதை ஆன்லைனில் பண்ண சொன்னான். ஆனால் இப்போ ஏற்படுற இந்த கஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை வெட்டியை விட்டுட்டு 4-5 நாள் 6 நாள் தொடர்ந்து இதே வேலையிலேயே இருக்க வேண்டி இருக்குது. எல்லாற்றையும் விட்டுவிட்டாங்க. தொடர்ச்சியாக 20 வருடம் 30 வருடமாக ஓட் கொடுத்து கொண்டு வருபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர் பேரையும் வெட்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறார்கள். என் மகளின் திருமணத்திற்கு மகள் டாடாவில் வசிக்கிறாள், இங்கே வந்திருக்கிறாள். இப்ப இங்கேதான் வசித்து வருகிறாள். வங்கி கணக்கு இருக்கிறது, ஆதார் கார்டு இருக்குது, பான் கார்டு இருக்கு, வாக்காளர் அட்டை இருக்கிறது. இதுக்கு முன் ஓட்டு கூட கொடுத்திருக்கிறாள். ஆனா இப்போது பெயர் இல்லை. இது எப்படி நடந்தது? இப்ப இது வெட்டினவங்களுக்கு தானே தெரியும். அவர் பங்களாதேஷியா அல்லது ஊடுருவியவரா என்பது அவருக்கே தெரியும். அவர் பங்களாதேஷியா அல்லது ஊடுருவியவரா என்று. என் மகன், மகள், மருமகள், மகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எங்கிருந்து வந்தார்கள்? நான் மால்டாவை சேர்ந்தவள். என் மகன், மகள் எங்கிருந்து வந்தார்கள்? நான் நாட்டில் இருப்பேன், மால்டாவில் என்னுடையது. என் மகன், மகளுக்கு குடியுரிமை இருக்கும். எங்கே போவார்கள்? இப்பொழுது என் மகனை யாராவது கொண்டு சென்றால் என்னால் பொறுத்து கொள்ள முடியுமா? என் பேரும் சரியாத்தான் இருக்கிறது.
ஆனால் அந்த என் மகனுக்கு இல்லை, மகளுக்கு இல்லை. நான் எதை வைத்துக்கொண்டு வாழ்வேன்? ஆக மோனோ தீபா நாங்கள் வரிசைகளை பார்த்தோம், நாங்கள் மக்களிடம் பேசினோம். எங்கள் அம்மா அதில் இல்லை, அல்லது என் மகள் அதில் இல்லை, என் கணவர் அதில் இல்லை. நான் ஒருவரை சந்தித்தேன், மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அது வாக்காளர் நடத்தையில் எப்படி பிரதிபலிக்கும்? உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? சரி, மிக தெளிவாக தெரியும் விஷயங்களில் ஒன்று என்னன்னா, விடுபடுபவர்கள் ஓட் செய்ய போகிறதில்லை. ஆகலாம் அதுதான் அதிர்ச்சியூட்டும் உண்மை. மேலும் அது ஒரு விஷயம். அது ஆனால் ஓட் செய்யக்கூடியவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் அவ்வாறு இல்லாதவர்களை பற்றி என்ன? ஆகவே அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்க போகிறது? அது அவங்களை எப்படி பாதிக்கும்? சரி, அங்கே 2 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவங்களும் ஒன்று ரொம்ப 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 கோபமாக இருப்பாங்க ஒன்று, மற்றும் பாஜகவிற்கு எதிராக ஓட் செய்வார்கள். இந்த வகையானது பாஜக திட்டமிட்டு செய்வதாக அவர்கள் பார்க்கிறார்கள். புரியுது. தெரியுமா, எலெக்ஷன் கமிஷனால் இயக்கப்படும் SIR செயல்முறை. அதாவது உங்கள் குடும்பம் விடுபட்டிருந்தால் இருக்கக்கூடிய ஒரே எதிர்வினை அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அது ஒன்று. குடும்பம் விடுபட்டிருக்கும் யாரும் வெளியே சென்று பாஜகவிற்கு வாக்களிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆகவே அது ஒரு யதார்த்தம். இது ரொம்ப குறிப்பிடத்தக்க அறிக்கை. ஆனால் மற்றொரு காரணி என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு பாதிக்கப்பட்டுள்ளது. ஆம், நம்ம அதை தரவுகளோட சரிபார்க்கணும். ஆனால் ஆரம்பகட்ட குறிகாட்டிகள் அப்படித்தான் என்று கூறுகின்றன. ஆனால் அது இன்னும் முடிவானதல்ல. இன்னும் நிறைய ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். நமக்கு தெரிந்ததெல்லாம் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மற்றும் வித்தியாசம் இவ்வளவுதான். ஆனால் நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்யும் வரை யார் அல்லது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. மன்னிக்கவும், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள். பெட்சனால் நீங்கள் மக்களிடம் எங்கு பேசினாலும் அவர்கள் சொல்வது என்னவென்றால், சிறுபான்மையினர் ஓட்டு அதிக முஸ்லிம் கட்சிகள் இருந்த போதிலும் சிதறடிக்கப்படாமல் இருக்கலாம். ஏனெனில் SIRின் பின்னணியில் அவர்கள் TMCக்கு ஆதரவாக ஒன்று திரள்வார்கள் என்பது உண்மைதான். மிக்க நன்றி. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பியிலிருந்து யார் வினா போகிறாங்க என்று என்னிடம் சொன்னீர்கள். நான் அவங்களிடம் சொல்லாமா? நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை பார்த்ததுக்கு நன்றி. இறுதி எலெக்ஷன் தேதியான எலெக்ஷனுக்கு இன்னும் சற்று நெருக்கத்தில் மற்றொரு மேற்கு வங்க கவுண்டவுனை நாங்கள் நடத்துவோம். பார்த்ததற்கு நன்றி.